ரைட் பிள்ளையர், நாங்கள் இப்போ இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா, இந்த ஆகன் வரிப்படம் என்று சொல்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது கேத்திர கணித முறைப்படி ஜியோமெட்ரியை பாவித்து சிக்கல் எண்ணுகளில் இன்னும் கொஞ்சம் படிக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் கணக்குகள் செய்கிறது இந்த மாதிரி என்று பாருங்கோ. ஆகன் வரிப்படம் Z சமன் எக்ஸக ஐவை என்னும் சிக்கல் எண்ணின் வரைவை நோக்குவோம். XY மெய்யெண்களாகும். OXY தளத்தில் PXY என்னும் புள்ளி சிக்கலன் Z சமன் எக்ஸக ஐவையை குறிக்கிறது. பாருங்க, எக்ஸ் அச்சு கிடையா இருக்கு, y அச்சு நிலக்குத்தா இருக்கு, P என்ற ஒரு புள்ளி எடுக்கிறோம், X, Y. இம்முறைப்படி எல்லா சிக்கலன்களையும் OXY தளத்தில் குறிக்க முடியும். இதில் OX அச்சு மெய் அச்சனவும் OY அச்சு கற்பனை அச்சனவும் கூறப்படும். பாருங்க, திருப்பி இருக்கா பாருங்க. Z சமன் எக்ஸக ஐவை, இது நாங்கள் என்னென்று குறிக்க போறோம்டா, அச்சுகள் எடுப்போம். இதை மெய் அச்சுன்னு சொல்லுவோம், ஆறுன்னு குறிக்கிறோம் நாங்கள். இதை கற்பனை அச்சுன்னு சொல்லுவோம், கற்பனை. ஐஎம்னு குறிக்கலாம், இமேஜினரி ரியல். இது ஐஎம், இதா. இனி பாருங்க, எக்ஸக ஐவை என்னன்னு குறிக்க போறோம் என்றால், எக்ஸக ஐவை இப்படி ஒரு புள்ளி எக்ஸக ஐ, எக்ஸ் கமா ஒய். பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவும் வையா இருக்க போது, இது எக்ஸா இருக்க போகுது. விளங்குதோ? அப்ப நான் இந்த கோட்டை கீறணும் என்றால் பாருங்கோ, அந்த கோட்டை கீறணும் என்றால் பைதகரசின் படி இது எக்ஸ் இது y என்றால் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கமா இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அப்ப பாருங்க, மட்டு z எழுதினால் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். ஆக மட்டு z, இப்போ நாங்கள் இந்த புள்ளி ஓன்னு தான் ஒரு உற்பத்தி, அப்போ மட்டு z வந்து ஓபியால் குறிக்கப்படும். ஓபின்னு நீளம், எக்ஸ் கமா y என்ற புள்ளியை பி என்று குறித்து போட்டு ஓபி உற்பத்தியிலேருந்து அதுக்குரிய நீளத்தை இழந்தம் என்றால் அதுதான் மட்டாக இருக்க போகுது. ரைட். இனி இதை டீட்டான்னு குறித்தால் tan டீட்டா வரும் பாருங்கோ, y இன் கீழ் எக்ஸ், y இன் கீழ் எக்ஸ். இப்போ டீட்டா சமன் tan இன்வர்ஸ் y இன் கீழ் எக்ஸ். அப்போ ஆக் z, z இன் வீசல், ஆர்கியூமெண்ட் வீசல் எப்படி வரும் என்றால் டீட்டாண்டு வரும். டீட்டா எப்படி அளக்கணும்னு பாருங்க, எக்ஸ் அச்சில் இருந்து இடஞ்சுழியாக அளக்கப்படும், எக்ஸ் அச்சில் இருந்து இடஞ்சுழியாக அளக்கப்படும். ரைட். இதுதான் ஆகன் வரிப்படம் வரைகிறதுக்கான அடிப்படை. இவரை வச்சுக்கொண்டு நாங்கள் இன்னும் பார்க்க போகிறோம். பாருங்க, இது ஒரு பழைய பாஸ் பேப்பர் கேள்வி பிள்ளைகள், இதை பார்த்துக்கொண்டு அங்கால போவோம். பாருங்க, நல்ல கேள்வி உண்டு. R1 R2 என்பன Z1 சமன் R1 I, R1 cos theta 1 I sin theta 1, Z2 சமன் R2 cos theta 2 I sin theta 2 எனின் Z1 into Z2 பெருக்கல் Z1 Z2 இன் மட்டு வீசல் என்பன முறையே இது எனவும், Z1 இன் கீழ் Z2 இன் மட்டு வீசல் என்பன முறையே இது எனவும் நிறுவுக. ஓகே, Z1 Z2 R1 cos theta 1 I sin theta 1, R2 cos theta 2 I sin theta 2. R1 R2 வச்சுக்கொண்டு cos theta 1 cos theta 2 I sin theta 1 I sin theta பிரிக்கினால் I வர்க்கம் sin theta 1 sin theta 2 I வர்க்கம் சய என்றபடியால் சய சக I எடுத்தீங்கள் என்றால் இதில் வரும் sin theta 1 cos theta 2, மற்றதில் வரும் cos theta 1 sin theta 2. R1 R2 இவரை பார்த்தீர்கள் cos theta 1 சக theta 2, I இவர் யார் என்றால் sin theta 1 சக theta 2.
அப்போ இதை நான் ஆர் காஸ் தீட்டா சக ஐ சைன் தீட்டா என்ற வடிவத்தில் எழுதினால் ஆர் சமன் R1 R2 ஆக Z1 Z2 இந்த பெருக்கல் இந்த மட்டு வருது R1 R2 ஆக் வருது θ1 சக θ2 நிறைய தடவை திருப்பி செய்து ஓட்டம் சும்மா டக் டக் டக்குன்னு செய்யக்கூடியதாக இருக்கணுமா இதெல்லாம் கஷ்டமான விஷயமா இருக்கக்கூடாது உங்களுக்கு அடுத்தது Z1 இன் கீழ் Z2 வைக்கணும் Z1 இன் கீழ் Z2 அடுத்தால் R1 cos θ1 சக I sin θ1 R2 cos θ2 சக I sin θ2 R1 இன் கீழ் R2 cos θ1 சக I sin θ1 cos θ2 சக சாய கீழே இருக்கிறான் உடன்புணரி conjugate கீழே cos θ2 சக I sin θ2 தர cos θ2 சய I sin θ2 இதில் cos θ1 cos θ2 இருக்குது I வரைக்கும் சய I வர்க்கம் சகவாகம் sin θ1 sin θ2 சக I sin θ1 cos θ2 சய cos θ1 sin θ2 கீழே இருக்குது cos வர்க்கம் θ2 சக sin வர்க்கம் θ2 சய I வர்க்கம் என்று வரும் இல்லையா சய I வர்க்கம் சக அப்போ சக sin வர்க்கம் இது ஒன்று இதை பார்த்தீங்களென்றால் R1 இன் கீழ் R2 cos θ1 minus θ2 சக I sin θ1 minus θ2 ஆக Z1 இன் கீழ் Z2 இந்த மட்டு வருது R1 இன் கீழ் R2 ஆக் வருது θ1 சய θ2 அது ஒரு தியரியை நிறுவ சொல்லி கேட்டிருக்கணும் நாங்கள் 2-3 தரம் திருப்பி செய்து நல்ல பயிற்சியில் இருக்கிறோம் வடிவாக செய்யலாம் இனி கேட்கணும் Z சமன் 1 சக I இன் வர்க்கமூலம் 3 I எனின் ஆகன் வரிப்படத்தில் Z வர்க்கத்தின் கீழ் 2 இது எல்லாத்தையும் வரையட்டும் ஒன்றா பார்ப்போம் இவர் நான் Z1 எடுக்க போறோம் 1 2 3 4 எடுப்போமா 1 சக வர்க்கமூலம் 3 I 2 வழியில் எடுத்தீர்கள் என்றால் அரை சக அப்போ உங்களுக்கு தெரியும் 2 சகவா இருக்கக்கூடிய முதலாவது கோணத்தில் வரணும் முதலாவது கால்வட்டத்தில் அரை cos 60 பாகை sin 60 பாகை இனி Z2 பார்த்தீர்கள் என்றால் Z வர்க்கத்தின் கீழ் 2 ஆமென Z வர்க்கத்தின் கீழ் 2 என்றால் வடிவா பாருங்க அரையை வச்சுக்கொண்டு Z டைம் பெருக்கிறது Z டைம் பெருக்கக்குள்ள எழுதி பெருக்க தேவையில்லை என்ன செய்யலாம்டா பாருங்க அரை மட்டுக்களை பெருக்குங்க Z மட்டு 2 அடுத்து Z மட்டும் 2 அப்போ 2 தர 2 cos கோணங்களை கூட்டுங்க π/3 π/3 அப்போ π/3 சக π/3 I sin π/3 சக π/3 அது வரும் அரை இதை விட்டுனா 2 cos 2π/3
I sin 2 pi by 3. அப்போ அது ரெண்டா Z2 கொண்டு வைப்போம். Z3 பாப். Z3 அது Z கணத்தின் கீழ் 4. ஒன்றின் கீழ் 4 Z வர்க்கம் Z. ஆல்ரெடி Z வர்க்கத்துக்கு 2 இருக்குல்ல, அதை எடுப்போம் பார். இவர் எடுப்போம் நாங்கள் ஒன்றின் கீழ் 2 Z வர்க்கத்தின் கீழ் 2 Z. ஏனென்றால் Z வர்க்கத்தின் கீழ் 2 ஏற்கனவே வச்சிருக்கிறோம். அப்போ ஒன்றின் கீழ் 2 Z வர்க்கத்தின் கீழ் 2க்கு போடலாம் இதை. 2 cos 2 pi by 3 என்ன புள்ளி எல்லாம் சொல்றது? I sin 2 pi by 3. இது யாருக்கு போடுறோம்? இவருக்கு போடுறோம். Z வர்க்கத்தின் கீழ் 2க்கு போடுறோம். இனி அங்கே Z இருக்குது. Z எவ்வளவு? 2. இந்த 2 வழியில் இருந்தால் நம்ம பிராக்கெட் வழியில் பாருங்க. முன்னுக்கு இந்த அரை இருக்குது, இவருக்கு இப்படி ரைட். இனி இந்த Z-க்கு பதிலாக போடலாம் 2 cos pi by 3 I sin pi by 3. முதல் இலக்கங்கள் எல்லாம் எடுத்துடுங்க. இங்கே 2 அங்கே 2 அரையனோ 2 மிச்சம் இருக்கட்டுக்கும். இனி என்ன 2 சிக்கல் என்ன பெருக்கிறது? அப்போ ஆர்க் 2ஐயும் கூட்டி விடலாம். cos 2 pi by 3யும் அங்கே pi by 3 இருக்கு. I sin 2 pi by 3யும் pi by 3 இருக்கு. கூட்டுங்கோ 2 cos pi சக I sin pi. அடுத்து வரப்பா Z4 4 கீழ் Z ஆம்பிள் 4 கீழ் Z. ஓகே, நாலின் கீழ் Z. 4 கீழ் Z என்றா 4 நான் எழுதுறேன் பிள்ளைகள் பாருங்க. cos 0 I sin 0 ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. cos 0 உண்டு, இவர் 0, அப்போ இவர் போயிடுவார். 4 மிஞ்சும். ஏன்னா சிக்கலன் வடிவத்திலேயே வச்சிருந்தா எனக்கு சுகம் பண்ணுறதுக்காக வேண்டி Z எழுதலாம் 2 cos pi by 3 I sin pi by 3. அப்போ 4 கீழ் 2. இப்போ 2 சிக்கலன் பிரிக்கிற மாதிரியான cos 0 sin pi by 3 I sin 0 sin pi by 3. அது வருது 2 cos sin pi by 3 I sin sin pi by 3. சரிதானே? ஆனால் sin pi by 3 என்ன பின்பக்கத்தால் வரப்போகுது. நாங்கள் வளமாக இடஞ்சுழியாத்தனை அளக்குறோம் நாங்கள். அப்போ இது என்ன செய்து விடலாம் என்றால் ஒரு 2 பையோட கூட்டி விடலாம். 2 பையோட கூட்டி விடலாம். இது எழுதி விடலாம் பாருங்கோ. 2 cos ஒரு கோணத்தை 2 பையோட கூட்டுறதால பிள்ளைகள் பெருமதி மாறாது. பெருமதி மாறாது. ஏன் நான் 2 பையோட கூட்டணும் என்றால் மைனஸில் இருக்குது கோணம். cos 5 பையின் கீழ் 3 I sin 5 பையின் கீழ் 3. இது Z4க்கான. Z5 பார்ப்போமோ. Z5 8 கீழ் Z வர்க்கம். 8 கீழ் Z வர்க்கம் என்றா எப்படி எழுதுறோம் பாருங்க. 4 கீழ் Z ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம். இன்னொரு 4 கீழ் Z போடுறேன். அப்போ மேலே 16 வந்துடும். 2ஆல் பிரிச்சு விடுவோம். அரை 4 கீழ் Z தான் இது. 2 cos 5 பையின் கீழ் 3 I sin 5 பையின் கீழ் 3 தர திரும்பவும் 4 கீழ் Z. அப்போ அதுக்கு திரும்பவும் 2 cos 5 பையின் கீழ் 3 I sin 5 பையின் கீழ் 3.
அப்போ 2 அரை வெட்டினா 2 மிஞ்சம் காஸ் இதில் 5 பை அதில் 5 பைனா 10 பைங்கள் 3 I sin 10 பைங்கள் 3. இதில் 2 பையை கழிச்சு விடலாம் இல்லையா? கழிச்சு விட்டா பாருங்க இது வரும் காஸ் 6 4 பைங்கள் 3. ஏன்னா 2 பை சக 4 பைங்கள் 3 அந்த 2 பையை விடலாம். ஒரு 2 பையனை ஒரு ரவுண்ட் சுற்றி கொண்டு வர தானே அதை விடலாம். I sin 4 பைங்கள் 3. இது Z5. இன்னொன்று இருக்கு 2 2 பாருங்க 2 நாங்கள் எடுப்போம் காஸ் 0 சக I sin 0 எடுப்போம். காஸ் 0 சக I sin 0 வைப்போம். இப்போ எல்லாரும் எங்கே வருவோமோ ரைட். இப்போ எல்லாரும் என்ன செய்யறா பிள்ளைகள் ஆகன் வரைபடத்தில் இருக்கிற முதல் எல்லாரையும் ஆர் டீட்டா வடிவத்துக்கு கொண்டு வந்தால் எனக்கு ரச்சுவோம் விளங்குது தானே ஆர் டீட்டா வடிவத்துக்கு அல்லது எக்ஸ் ஐவை வடிவத்துக்கு. இப்போ பாருங்க ரைட். இவர்தான் எங்கட மெய்யாச்சு, இவரான் எங்கட கற்பனையாச்சு. முதலாவது ஆளை பாருங்க Z1 π/3 கோணத்தில், அதாவது முதலாம் கால்வட்டத்தில் π/3 கோணத்தில் 2 நீளத்தில் R2 அல்லோ 2 நீளத்தில் ஹீரோன் ஏன்னா ரைட். இப்போ பாருங்க π/3 கோணத்தில் 2 நீளத்தில் அவரை கீறு. இவர் யாரெண்டு மார்க் பண்ணுவோம் P1 என்று போடுவோம். P1 என்று போடுவோம். இவற்ற நீளம் 10. சரிதானே? முதலாவது குறிச்சாச்சு. ரெண்டாவது பாப் P2 பாப் 2 π/3 கோணத்தில் 2 π/3 ரெண்டாம் கால்வட்டத்தில் வரப்போகுது. அவற்ற நீளம் எவ்வளவு? அதுவும் 10 தான். இந்த 2. அப்போ இந்த கால் வந்து இந்த பக்கத்துல இருந்து 60, இங்கேருந்து 120, இங்கேருந்து 60 என்ன ரைட். எங்க பார்ப்போம் ரைட். அவரை குறிப்போம் P2 அண்ட் P2 அவரும் 2 அலகு நீளத்தில் வாரார். 2 தூரமாக இருக்குது. ஏன் மட்டு பெருமானம் இந்த கோட்டின் நீளம் தான் மட்டு. அப்போ Z1 இந்த மட்டு 2, அதால் 2 அலகு நீளத்தில் கீறன். Z2 இந்த நீளமும் 2, அப்போ 2 நீளத்தில் கீறன். அடுத்தவரை பாப் எங்க Z3 எங்க பிள்ளைகள் இங்கே பாருங்க 180 பாகையிலே இருக்கு 2 அலகு நீளம். 180 பாகை என்றால் எக்ஸ் அச்சிலே வரும் 2 அலகு நீளத்தில் வரப்போகுது. எக்ஸ் அச்சிலே வரும் ஏன்னா 2 அலகு நீளமாக இருக்க போகுது ரைட். அலகு நீளத்தை குடிச்சிருவோம் 2. இவர் P3 இவற்ற நீளமும் 10. அடுத்தவர் P4 எங்க P4 Z4 பாருங்க அலகு நீளம் 2 தான். எல்லாரும் அலகு நீளம் 2 தான் வரும். மட்டு பொறுமதி 2 தான். கோணம் 5 π/3 5 π/3 என்றா பிள்ளைகள் 5 π/3 என்றா 2 பையிலேருந்து π/3 கழிக்கிறது என்ன, அதாவது இங்கே இருந்து π/3 இந்த பக்கம் அளந்து விடுறது. சய π/3 தான் நம்ம வந்தது ரைட். பாப்பம் ரைட். இப்படி வேற என்ன ஓகே. அவரை நாங்கள் குறிப்போம் P4 அலகு நீளம் 10. P5 எங்க கோணங்களை குறிக்கல பிள்ளைகள், கோணங்களை குறிக்கோணம். இது π/3, இதுக்கு இஞ்ச π/3 இருந்தது, இவருக்கு இஞ்ச π/3 ரைட். அடுத்தவர் அஞ்சாவது ஆளை பாப் 4 π/3 4 π/3 பை சக π/3 கிடக்கோடோட இன்னொரு
π/3 கிடக்கோடோட இஞ்சால் இன்னொரு π/3 கிட்டத்தட்ட அப்படி ஒன்று வரும் என்ன P5 2 அலகு நீளத்தில் சந்தோஷமான பாடமோ இல்லையோ பிள்ளையா பாடி பாடி கீறலாம் அடுத்தது P6 2ல் 0 கோணம் வந்தா கிடையாச்சு எக்ஸ் பக்கத்துலேயே வரும் 2 ரைட் இப்படி வருவார் P6 இவர் P6 2 அலகு நீளத்தில் வார சரிதானே 6 இதை குறிக்க சொன்னவ 6ஐயும் குறிச்சாச்சு குறிச்ச முடிய என்ன கேட்டவ இப்புள்ளிகள் ஒரு சீரான அறுகோணியின் உச்சிகளில் உள்ளன என காட்டுக சரிதானே பிள்ளைகள் பாருங்கோ இங்கே பாருங்க கிடையோட 60 பாகை அப்போ இதை எல்லாத்தையும் இணைச்சியலண்டா பாருங்கோ இவர் ஒரு அறுகோணியோ இல்லையோ இவர் ஒரு அறுகோணி அப்போ நாங்கள் சொல்லலாம் பக்கங்கள் நீளமெல்லாம் சமனாக இருக்க முடியாது பாருங்க இது 2 இது 60 பாயண்டா கட்டாயம் இது 2 இருக்கும் அப்போ எல்லாருமே 2 2 2 2 2 2 வாங்க என்ன சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு முக்கோணத்தையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த முக்கோணத்தை பாருங்க இது π/3 இது 2 இது 2 வேண்டா இரு சமபக்கம் கொண்டு விளங்குது அப்போ மிச்சம் 120 பாக சமனாக வரணும் 60 அப்போ 60 சமபக்க முக்கோணி 2 2 2 2 2 எல்லா பக்கமும் சமனாக இருக்குல்லோ சீரான அறுகோணி ரைட் எழுதுவோம் P1 P2 P3 P5 P4 P6 என்பது ஓவை மையமாக கொண்ட ஒரு சீரான அல்லது சமபக்க அறுகோணி சீரான அறுகோணி இதைத்தான் கேட்டேன் விளங்குதானே பிள்ளை பாருங்க ஆகன் வரைபடத்தில் எவ்வளோ விளையாட்டு இல்லாம பாருங்க அடுத்ததை பாருங்க இப்போ ஆகன் வரைபடத்தை பிள்ளைகள் நாங்கள் இவ்வளோ நேரம் என்ன பார்த்துனாங்க என்றால் ஜட்டுன்னு சொல்லி ஒரு சிக்கல் என்ன குறிக்கிறத பற்றி பார்த்துனாங்க இப்போ அந்த ஜட்டில் இருந்து லம்டா ஜட் எடுக்கிறது சய ஜட் எடுக்கிறது ஜட் பார் எடுக்கிறது இப்படி ஜட்டை வச்சுக்கொண்டு நிறைய விளையாட்டு விடலாம் இப்போ ஒன்றுண்டா பார்க்க போகிறோம் இந்த ஜட்டில் இருந்து ஒரு பெறுதிக்கும் ஒரு சிக்கல் என்ற வித்தியாசமான பெறுதிகளுக்கு என்னென்று ஆகன் வரைபடம் கீறுறதுன்றதை பார்க்க போகிறோம் ரைட் இப்போ பாருங்க ஜட் ஆகன் வரைபடத்தில் புள்ளி P ஆனது சிக்கலன் ஜட்டை குறிக்கும் என்க ஜட் பார் என்னும் சிக்கல் எண்ணை ஆகன் வரைபடத்தில் வரைய முறைய விளக்கு பாருங்கோ ஆகன் வரைபடத்தில் புள்ளி P ஆனது சிக்கலன் ஜட்டை குறிக்கும் என்க இப்போ பாருங்கோ ஜட் சமன் x iy என்றால் x iy இந்த பார் அதாவது இவர் சயவாகுவர் உடன்புடன்தான் x iy x iy ஆகுவர் z பாருக்கு சரி அப்ப இவரை நாங்கள் குறிக்கல P1 என்ற புள்ளியை பாத்தீங்கன்னா P என்ற புள்ளியை பாத்தீங்கன்னா இல்லாட்டி P1 என்று வச்சோம்டா P என்று வைப்போம் P என்று வச்சா அவர் x, y வருவார் இவரை நாங்கள் P dash என்று வச்சால் இங்கே பாருங்க இங்கேயும் x தான் y மாறிட்டு y சய y ஆயிட்டு தானே x, சய y வருவார் x, சய y வருவார் விளங்குதோ அப்ப இது என்னென்ன கீற போறோம்டா பாருங்கோ என்னென்ன கீற போறோம் என்றால் அச்சுக்களை கீறுங்கோ மெய்யாச்சு கற்பனையாச்சு ரியல் இமேஜினரி இப்போ P என்ற புள்ளி வரப்போகுது x, y x, y அப்போ P dash எங்க வரப்போறா z பாரை குறிக்கிற P dash எங்க வரப்போறா கவனிங்கோ
அவருக்கும் எக்ஸ் தானே பிள்ளைகள் ஆளூரு கிடை ஆளூரு எக்ஸ் இல்லோ அப்போ எக்ஸ் அச்சில் மாறையில அது என்ன அவர் நேரே கீழே தான் வரும் ஏன் கீழே என்று சொல்கிறேன்டா அவர்கிட்ட எக்ஸ் கம சயவை என்று இருக்க போகுது இங்கே எவ்வளோ தூரம் மேலே இருந்துச்சோ அவ்வளோ தூரம் கீழே வரப்போகுது அப்போ பாருங்கோ என்னென்று கீறலாம் என்றால் என்னென்று கீறலாம்னு பாருங்கோ நாங்கள் கீழே குறிக்கிறன் பி டேஷ் ரெண்டு இவற்றால் ஒரு எக்ஸ் காம சயவையா இருக்கும் அதாவது நேரே கீழே வரணும் பிள்ளைகள் நேரே கீழே இரண்டு எக்ஸால் ஒரு சமன் இவற்றை எக்ஸாலூரும் இவற்றை எக்ஸாலூரும் ஒன்றா இருக்கும் அதே நேரம் நான் இந்த புள்ளியை எம்மண்டு வச்சனென்றால் இந்த பிஎம் தூரமும் பி டேஷ் எம் தூரமும் சமனாக இருக்கணும் ஏன் மேலே வை கீழே சயவை விளங்குதோ மேலே வை கீழே சயவை ரைட் பாருங்க இது என்ன எழுத போகிறோம் கீற முறையை எழுதுகண்டு வரும் விளக்குகண்டு வரும் அப்போ பாருங்க எழுதுவோம் ஆகன் வரிப்படத்தில் புள்ளி பி யானது இசட்டினை இசட் சமன் எக்ஸக ஐவையினை குறிக்கின்றது அல்லது இசட்டெனும் சிக்கல் எண்ணை குறிக்கிறது இனி என்னென்ன ஜட் பார் எடுத்துனாங்க நேரே பியில இருந்து எக்ஸ் அச்சுக்கு அல்லது கிடை அச்சுக்கு அல்லது மெய் அச்சுக்கு செங்குத்தொண்டு கறினாங்களே என்ன அப்போ எழுதுவோம் பியிலிருந்து மெய் அச்சுக்கு செங்குத்தாக பி பி டேஷ் எனும் கோடு பிஎம் சமன் எம்பி டேஷ் ஆகுமாறு வரையப்படும் இங்கு எம் என்பது பிபி டேஷ் கோடு கிடை அச்சுடன் அல்லது மெய் அச்சுடன் மெய் அச்சை இடைவெட்டும் புள்ளி ரெண்டு விஷயம் குறிக்கணும் பிள்ளை ஒன்று செங்குத்தா இருக்குன்னு சொல்லணும் அடுத்தது சமனம் தூரம் சமனா இருக்குன்னு சொல்லணும் புள்ளி பி டேஷ் ஆனது இசட் பாரை குறிக்கும் இப்படிதான் பிள்ளைகள் நீங்கள் இதை விளக்க பழகிருக்கணும் ரைட் அப்போ இசட் என்ற சிக்கல் என்ன பி என்ற புள்ளி குறிக்குது பியில இருந்து செங்குத்து கீறுறோம் செங்குத்து பிஎம் சமன் எம்பி டேஷ் ஆகுமாறு கீறுறோம் எம் என்றது இடவற்ற புள்ளி அப்போ பி டேஷ் இசட் பாரை குறிக்கும் நிறுவலை பார்ப்போமோ நிறுவலை பார்த்தீர்கள் என்றால் இப்போ பிக்கு பாருங்க இந்த பக்கம் எக்ஸ் இந்த பக்கம் y என்ன வேற ஓண்டு வைப்போம் ரைட் இப்போ பிள்ளைகள் நான் நிறுவலை பார்ப்போம் z என்ற ஒரு வெப்பம் நாங்கள் x, i சகா y என்று z பார் என்றது இப்போதைக்கு வெப்பம் நாங்கள் x நோட் சக i y நோட் இப்போதைக்கு அப்படி வெப்பம் பிறகு நிறுவ முடியக்குள்ள எக்ஸும் எக்ஸ் நோட்டும் சமனண்டு வரணும் y நோட்டின் சயண்டு வரணும் என்ன y நோட் சமன் சய y என்று எடுத்தால் சரி ரைட் இவரைத்தான் நாங்கள் புள்ளி பியால் குறித்த நாங்கள் x, y என்று இவரைத்தான் நாங்கள் புள்ளி பி டேஷால் குறித்த நாங்கள் அதில் எக்ஸ் சய வையை இப்போ போடாமல் நாங்கள் என்ன நிறுவேலை தானே இவரை நாங்கள் எக்ஸ் நோட் y நோட் என்று போட்டு வைப்போம்
எக்ஸ் நாட் ஒய் நாட் போட்டு வைப்போம். நிறுவ முடியத்தான் எங்களுக்கு அது தெரியும் சரியன்ட்டு. ரைட். அப்போ இப்போ எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டில் பி டேஷ் குறி வரும். ஓகே. இப்போ பாருங்க, இந்த தூரமும் இந்த தூரமும் சமனாக தானே இருக்கு. என்ன பிள்ளைகள்? அப்போ எழுதலாம் பிஎம் சமன் எம்பி டேஷாக இருக்கு. அப்போ பிஎம் சமன் எம்பி டேஷ். ஆனால் வேறு திசையில் இருக்குது. பிஎம் நேர் திசையில் இருக்குது, எம்பி டேஷ் மர திசையில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் என்றால் y சமன் சய y நோட்டுன்னு போடுறோம். வேறு திசையில் ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் கீழே. ரைட். ஆனால் எக்ஸும் எக்ஸ் நோட்டும் ஒரே திசையெல்லாம் அளக்கிறோம். ரெண்டு பேருக்கும் ஒரே பக்கம் தான் எக்ஸ் இருக்கு. ஆக எக்ஸ் சமன் எக்ஸ் நோட், எக்ஸ் சமன் எக்ஸ் நோட். அப்போ எழுதலாம் பாருங்கோ, z பார் வரப்போகுது. z பார் விளையாடி வேறு z பார்ன்னு போடாமல் பாருங்க இப்படி செய்வோம் முடியும். இவரை இப்போதைக்கு நாங்கள் z1 வைப்போம், பிறகு நிறுவி முடிக்கக்குள்ள z பார்ன்னு முடிப்போம். அப்போ z1 வருது, எக்ஸ் நோட் சக ஐ நோட் ஐy நோட் வச்சு நாங்கள் இப்போ எக்ஸ் நோட்டுக்கு பதிலாக எக்ஸை போடலாம், ஒய் நோட்டுக்கு பதிலாக சய வையை போடலாம். இது வரும் எக்ஸ் சய ஐ வை. எக்ஸ் ஐ வை என்றால் அவர் கட்டாயம் z பார் தான். விளங்குதா? இப்படி தான் ஒரு சின்ன நிறுவனம் ஒன்று செய்யலாம். அதில் அதாவது இந்த புள்ளியை ஜட்டின் புள்ளியை எடுத்துட்டு இவரை z1 வச்சுட்டு அவரை நிறுவி எக்ஸாய ஐவை என்று எடுத்துட்டு எக்ஸில் பிரச்சனை இல்லை. இது எக்ஸ்னா அதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். வை இது மேலே இருக்கக்கூடிய வை, இவர்கள் இருக்கக்கூடிய சாய வை. அப்போ எக்ஸாய வை என்று வருவார். எக்ஸாய ஐவை என்று வாரபடியால் அவர் ஜட்டின் பார், ஜட்டின் உடன்படுக்கைன்னு முடிக்கலாம். அடுத்ததை பார்ப்போம். சய ஜட் என்னும் சிக்கல் எண்ணை ஆகன் வரைபடத்தில் வரைய முறைய விளக்கு பாப்பம். z சமன் x ஐy. சய z என்றால் சய x சய ஐy என்று வரப்போகுது. அப்ப இவற்ற புள்ளி நான் p என்று எடுத்தேன் என்றால் x, y இருக்கும். இவற்ற புள்ளியை நான் q என்று எடுத்தேன் என்றால் சய x சய y இருக்க போகுது. சய x சய y என்று கருவியல் பாருங்கோ. கற்பனை மெய். இப்ப பாருங்க, நான் p எப்படி குறிக்கிறேன். p x, y. அப்ப சய x சய y என்ன பிள்ளைகள்? இங்கால x போன தூரம் இங்கால வரணும். சய x மேல y போன தூரம் இங்கால கீழே வரணும். அப்ப இந்த கோடு இப்படி இந்த கால்வட்டத்துக்கு நிகழ போகுது, மூன்றாவது கால்வட்டத்துக்கு நிகழ போகுது. அப்ப பாருங்க, அவர் என்ன செய்யலாம் என்றால் இவரை நீட்டுறதானே எப்படி எஞ்சால விளங்குதா? அந்த கோட்டை நீட்டுவோம். நீட்டி போட்டு இவரை கியூ கொண்டு வைப்போம். இந்த கியூ தான் இவற்ற சயவா இருக்க போகுது, சய எக்ஸ் சயவையா இருக்க போகுது. இப்போதைக்கு நாங்கள் எக்ஸ் நோட் ஒய் நோட் வைப்போம். இது ரெண்டும் சமனா இருக்கணும், அதாவது ஓபியும் ஓகியும் சமனா இருக்கும். அப்ப என்ன விளக்க போறீங்க பாருங்க. விளக்கம் ஆகன் வரிப்படத்தில் புள்ளி பி எக்ஸ் y ஆனது சிக்கலன் z குறிக்கும். PO ஆனது என்ன சொல்ல போறோம்னா PO நீட்டம் என்று சொல்ல போறோம். PO ஆனது PO சமன் OQ ஆகுமாறு Q வரை நீட்டப்படும், எக்ஸ்பேண்ட் பண்றது நீட்டப்படும் புள்ளி Q ஆனது மைனஸ் z எனும் சிக்கல் எண்ணை குறிக்கும். மைனஸ் z எனும் சிக்கல் எண்ணை
குறிக்கும். இப்படிதான் விளக்குறது. நிறுவலை பாப்போம். இது என்ன நிறுவலாமண்ட் பாருங்க. நிறுவல் என்ன செய்யணும்? முதல் ஞாபகம் இருக்கு தானே, இவரை x0 y0 எடுத்து போட்டு x0 sin x என்று சொல்லணும், y0 sin y என்று சொல்லணும். ஏன்னா ரைட். இப்போ பாருங்க, இதை டீட்டான்னு எடுத்தால் இஞ்சாலை வரும் டீட்டா. வேற அப்போ பாருங்க, x0 எடுக்கலாம். x0ன்றது இவரை நான் ஆர் வச்சுனால் இவரை ஆர் காஸ் டீட்டா, அங்காலே ஆர் காஸ் டீட்டா. பாருங்க, x சமன் r cos theta, x naught சமன் sin r cos theta. sin பக்கத்தில் இருக்குது. அப்போ x naught என்றவர் sin x. ரைட். இங்கே r and theta மாறண்டா, r என்றது இது, thetaன்றது tan inverse y over x. ரைட். இதே மாதிரி y எடுப்போம். y சமன் r sin theta. இரண்டாம் புள்ளிகள் நாங்கள் PO சமன் OQ சமன் r எடுத்துனாங்க. அப்போ அந்த ஆரை பாருங்க, இங்கே இப்படி கிடையாது மடிச்சா r cos theta. அப்போ இந்த துண்டும் சமனாக தான் இருக்கும். எக்ஸும் x நோட்டு நீளத்தில் சமன், திசை தான் வித்தியாசம். நீ மற்ற பக்கம் படிச்சிங்கன்னா r sin theta. அப்போ போடுவோம் y சமன் r sin theta. y0 கீழ் நோக்கி இருக்கிறபடியால் மைனஸ் r sin theta. ஆக y0 சமன் மைனஸ் y. அப்போ இப்போ பாருங்க, இங்கே நாங்கள் எடுத்தாங்க z சமன் x i y எடுத்தாங்க. ரைட். q குறிக்கும் புள்ளி z1 எனின், குறிக்கும் சிக்கலன் z1 எனின், z1 வெறும் x0 சகாய் y0 x0 சகாய் y0 வரும். ஏன்னா x0க்கு தான் இப்போ sin x எடுத்துனாங்க, x0க்கு தான் sin x எடுத்துனாங்க. சக I சய y, சய x சக y, சய z. சரிதானே? இப்போ z1 q குறிக்கிற சிக்கலன் z1 என்றது சய z-க்கு சமன் என்று நிறுவலாம். அப்படி சின்னதாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓபியை கீறுறது, கிரிப்படாத மெட்ட பக்கமாக நீட்டுறது, மூணாம் கால்வட்டத்துக்கு நீட்டுறது, சமதூரத்தில் நீட்டுறது, அந்த புள்ளி தான் எங்களோட மைனஸ் ஜெட்டாக இருக்குது. புள்ளிகள் கணக்குகள் செய்ய அடிக்கடி இதில் பாவிச்சு கொள்வோம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மூன்றாவது பார்ப்போம் லெம்டா ஜெட். முதலாவது என்ன பார்த்தனாங்க? ஜட்டுக்கு ஒரு புள்ளி இருந்தால் ஜட் பாருக்கு அவற்றை கான்ஜுகேட் உடன்புணரிக்கை நடக்கிறன்னு பார்த்தனாங்க. ரெண்டாவது என்ன பார்த்தனாங்க? ஜட் இருந்தால் மைனஸ் ஜட்டுக்கு நடக்கிறன்னு பார்த்தனாங்க. மூன்றாவது பார்க்க போகிறோம் லெம்டா ஜட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லெம்டான்றது ஒரு மாறிலி, 1 2 3 4 இருக்கலாம், அரை கால் இருக்கலாம், சாய் 1 சாய் 2 இருக்கலாம். ஏதோ ஒரு இலக்கத்தால் ஒரு சிக்கல் என்ன பெருக்கப்படைக்குள்ள என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, முதல்ல ஒரு ஐடியா ஒன்று எடுப்போம். z சமன் x i y என்றால் lambda z எப்படி வரும் என்றால் lambda x i y lambda x i lambda y என்று வரும். பாருங்க, இவர் x, y குறிச்சால் இவரை lambda x, lambda y குறிக்கும். பாருங்க என்னென்ன. ரைட். பாருங்கோ, எப்படி ஒரு கோட் எடுத்தோம் என்றால், இப்போ இதில் தான் எங்களோட பி இருக்குது என்றால், அதில் தான் எங்களோட பி இருக்குன்றால், ரைட், இஞ்சால் எடுத்த புள்ளி கியூ எடுக்கிறேன். என்ன மாதிரி என்றா, இங்கேருந்து இங்கே பாருங்க வடிவேன், இங்கேருந்து இங்கே ஒன்றுண்டால், இங்கேருந்து இங்கே லெம்டா, ஒன்றுக்கு லெம்டா விகிதத்தில், அதாவது ஓபியுக்கு OQ ஒன்றுக்கு லெம்டான்னு அமைகிற மாதிரி நான் இந்த கோட்டை நீட்டுறேன். நீட்டினால் Q என்றது இவரை குறிப்பார். ஆனால் இதை நீட்டணுமோ இல்லை உள்ளுக்கு இருக்குமோன்றது பிரச்சனை. ஏன் சொல்லுங்க பாப்போம், லெம்டா ஒன்றை விட பெருசாக இருந்தால் அப்படி வெளியில் வரும்.
லாம்டா சைவருக்கும் ஒன்றுக்கும் இடையில இருந்த தசமஞ்சன்னு சொன்னா இவர் உள்ளுக்கு வந்துடுவார். லாம்டா சயன்னு சொன்னா இவர் மற்ற பக்கம் வந்துடுவார். புரியுது? அப்போ லாம்டான்ற பெருமதியை பொறுத்து பி பக்கம் நீட்டணுமோ ஓ பக்கம் நீட்டணுமோ இல்லை நீட்டவே தேவையில்லையோன்றது லாம்டான்ற பெருமதியில் தாங்க. திருப்பி சொல்கிறேன், லாம்டா ஒண்டை விட கூடண்டா பியை தாண்டி வெளியில் போயிடும். லாம்டா சைவருக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருக்குமெண்டா ஓபிக்குள்ளேயே இருக்கு, நீட்ட தேவை. லாம்டா சயண்டா மற்ற பக்கம் பிஓ திசையில் நீட்ட வேண்டி இருக்கு. விளங்குதோ? ரைட். இப்போ பாருங்க, இதை நாங்கள் எழுதுவோம், விளக்குவோம். முதல்ல என்ன எழுதுறேன்னா பாருங்க, ஆகன் வரிப்படத்தில் புள்ளி பி ஆனது சிக்கலன் ஜட்டினை குறிக்கிறது. புள்ளி பி ஆனது சிக்கலன் ஜட்டினை குறிக்கிறது. வளமை எழுதுற வசனம். இப்ப என்ன சொல்லுவோம் என்றால், நேர்கோடு ஓபி ஆனது ஓபிக்கு ஓக்யூ ஒன்றுக்கு லாம்டா ஆகுமாறு கியூ வரை நீட்டப்படும். எல்லா நேரம் நீட்டப்படும் இல்லை, நீட்டப்படும் எழுதுவோம். ரைட். நீட்டப்படும் புள்ளி கியூ ஆனது சிக்கலன் லாம்டா ஜட்டினை குறிக்கும். நிறுவலை பாருங்க. நிறுவல் சின்ன நிறுவல் கம்ப்ளிகேட்டடாக ஒன்றும் இல்லையாண்ணா. நாங்கள் எடுப்போம் ஜட்டன் எடுப்போம் எக்ஸாக ஐவை, இவர் தான் பி குறிக்குது. ஜட் நோட்டன் எடுப்போம் எக்ஸ் நோட் சஹாய் ஒய் நோட், இவரை தான் கியூ குறிக்குது. இப்போ வாங்க அந்த படத்துக்கு எக்ஸ் நோட் ஒய் நோட். ரைட். இதில் பாருங்க, நாங்கள் எப்படி இந்த முக்கோணிகளை பூர்த்தி செய்வோம். எம் என்னன்னு போடுவோம். அப்போ இந்த சின்ன முக்கோணி ஓபிஎம்மையும் பெரிய முக்கோணி ஓக்யூ என்னையும் பார்த்தீங்கன்னால் இயல்பொத்த முக்கோணிகள் எல்லா கோணமும் சமனாக இருக்கு பாருங்க. அப்போ எழுதுவோம், முக்கோணி ஓபிஎம்மும் முக்கோணி ஓக்யூ என்னும் இயல்பொத்தவை. இயல்பொத்தவை என்ன சொல்லலாம்? ஒத்த பக்கங்களின் ரேஷியோ விகிதம் சமனா இருக்கு. அதாவது ஓ கியூவுக்கு ஓபி சமன், ஓ எண்ணுக்கு ஓஎம் சமன், எங்க ஓ எண்ணுக்கு ஓஎம் சமன். இந்த பக்கம் கியூ எண்ணுக்கு பிஎம், இதில் ஓக்யூக்கு ஓபி தான் நாங்கள் லம்டா கொண்டு எடுத்துனாங்க. லம்டாவுக்கு கொண்டு ஓஎன் ஓஎம் பாருங்கோ. ஓஎன்ன்றது இந்த தூரம் அது எக்ஸ் நோட் ஒய் நோட் என்றபடியால் ஓஎன் வந்து எக்ஸ் நோட்டா இருக்கணும். பி வந்து எக்ஸ் கம ஒய் என்றபடியால் ஓஎம் எக்ஸ் ஆக இருக்கும். இது எக்ஸ் நோட்டின் கீழ் எக்ஸ், இது ஒய் நோட்டின் கீழ் ஒய். இதில் எந்த எடுக்கலாம் பாருங்கோ. எக்ஸ் நோட் சமன் லாம்டா எக்ஸ், ஒய் நோட் சமன் லாம்டா ஒய். அப்போ எங்கட ஜட் நோட் என்ற சிக்கல் என்ன பார்த்தீர்கள், எக்ஸ் நோட் சக ஐ ஒய் நோட், எக்ஸ் நோட் லாம்டா எக்ஸ் ஒன், ஐ ஒய் நோட்ன்றது ஐ லாம்டா ஒய். இதில் ஒன் இல்லையா, அது காம லாம்டா எக்ஸ் சக ஐ லாம்டா ஒய்.
லம்டா வழியில் எடுத்தால் x y lambda z. அப்போ q குறிக்கிற புள்ளி z நோட் என்பது உண்மையில் lambda z எனும் சிக்கலன்னா விளங்குதான் எப்படி இல்லை. அப்போ பெரிய கஷ்டமே இல்லை. என்ன செய்கிறோம், ஓபியை நீட்டுறோம் OQ வரைக்கும் நீட்டி போட்டு ஒன்றுக்கு லாம்டான விதத்தை போடுறோம். ரெண்டு முக்கோணி இருக்கும், சின்ன முக்கோணி பெரிய முக்கோணி, ரெண்டும் இயல்பொத்த முக்கோணியெல்லாம் இருக்குது. இயல்பொத்த என்னபடியா பக்கங்களான விகிதம் சமனாக இருக்கும். அப்போ ஒரு பக்கம் லம்டா கொண்டு மற்றது எக்ஸ் நோட்டுக்கு எக்ஸ், மற்றது y நோட்டுக்கு y. இப்போ இது எக்ஸ் நோட்டையும் y நோட்டையும் காண்றீங்க, கொண்டு இதில் போடுறீங்க, லம்டா செட்டு வருது. அப்போ சின்னதாக ஒரு வேலைன்னு சொல்லுவோம் பாருங்கோ. இப்போ எங்களோட லம்டா greater than 1 எனின் OP ஆனது OQ வரை நீட்டப்படும். முதலாவது பாயிண்ட். லம்டா 0க்கும் 1க்கும் இடையில இருந்தால் எனின் Q ஆனது புள்ளி Q ஆனது OP இல் இருக்கும். OP இல் இருக்கும். நீட்ட தேவையில்லை, நீட்ட தேவையில்லை, OP-க்குள்ளே இருக்கும். லாம்டா சிறிது பூஜ்ஜியம் எனின் லாம்டா சிறிது பூஜ்ஜியம் எனின் Q PO ஆனது OP இல்ல PO மற்ற பக்கம் நீட்ட போறோம். Q வரை நீட்டப்படும். நீட்டப்படும் மற்ற பக்கம் PO திசையில். இதுல OP ஆனது Q வரை நீட்டப்படும். அப்ப இதுல OP நீட்டப்படுதுன்னு சொல்லிக்கல, P பக்கத்தால் நீளும் இல்லையா, PO நீட்டப்படுதுன்னு சொல்லிக்கல, மற்ற பக்கம் மர பக்கத்துல O பக்கத்தால் நீட்டப்படும். லாம்டா சமன் ஒன்றெனின் லாம்டா சமன் ஒன்றெனின் Q ஆனது P இல் இருக்கும். P யும் Q யும் சமனா இருக்க போது என்ன, Q ஆனது P இல் இருக்கு. அப்படி 4 கேஸ் வரலாம். ஒன்று லாம்டா பெருசா இருந்தால், ஒன்றோட பெருசா இருந்தால், ஒன்றுக்கு சமனா இருந்தால், சைவருக்கும் ஒன்றுக்கும் இடையில இருந்தால், மறையா இருந்தால். விளங்குதானே? ரைட். இப்போ ஜட்டுக்கு புள்ளி இருந்தால் ஜட் பாருக்கு கரு தெரியும், மைனஸ் ஜட்டுக்கு கரு தெரியும், லாம்டா ஜட்டுக்கு கரு தெரியும். இந்த மூண்டையும் வச்சுக்கொண்டு ஒரு கொஞ்சம் கணக்குகள் பார்ப்போம். பார்த்துட்டு இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் செய்வோம். ரைட். இப்போ நாங்கள் கேள்வி ஒன்றை பார்ப்போம். இப்போ பாருங்கோ. ஆகன் வரிப்படத்தில் P1 P2 எனும் புள்ளிகள் சிக்கலன்கள் Z1, Z2 குறிக்கின்றன. Z1 சக Z2 இன் கீழ் 2 எனும் சிக்கலனை ஆகன் வரிப்படத்தில் வரையும் முறையை விளக்குக. பாருங்கோ. மெய் அச்சு கற்பனை அச்சு. ரைட். இனி இதில் எடுப்பம் P1 இருக்குதுண்டு, இதில் எடுப்பம் P2 இருக்குதுண்டு. P1 P2 நீட்டுவோம், இணைப்போம். இணைச்சு போட்டு அதுன்னு நடுப்புள்ளி எடுப்போம். இதில் P நோட்டு போடுவோம். இந்த P நோட் தான் பிள்ளைகள் P1 சக P2 ரெண்டை திறப்போகுது. என்னென்னு காட்டுறோம் பாருங்க. இப்போ இவர் X1, Y1, இவர் X2, Y2, இவரே X0, Y0 எடுப்போம். எடுத்தால் பாருங்க, P1 சமன் முதல் விளக்கி போட்டு என்னென்னு கீறோம்னு கீறி சொல்லி போட்டு பிறகு போவோம். என்ன அப்போ சொல்கிறேன் பாருங்க. ஆகன் வரிப்படத்தில் புள்ளிகள் P1 P2 என்பன சிக்கலெண்கள் Z1, Z2 குறிக்கின்றன. Z1, Z2 குறிக்கின்றன. ரைட். P1 P2 இணைக்கப்பட்டு அதில்
P1 P0 சமன் P0 P2 ஆகுமாறு P0 P2 ஆகுமாறு புள்ளி P0 குறிக்கப்படும். அதாவது இரு சமவெட்டி புள்ளி P0 ஆனது சிக்கலன் Z1 சக Z2 இன் கீழ் 2 ஐ குறிக்கும். அப்படி எழுத பழகணும் இல்லையா? மார்க்ஸ் வரும் இதுக்கு. எழுதாம விட்டீங்கன்னா மார்க்ஸ் போயிடும். இதில் ஒரு சொல்லும் விடாமல் எழுதணும். P1 P2 இதன் எழுதணும். P1 P0 P1 P2 இணைச்சு அது நடுப்புள்ளி P0 என்று சொல்லணும். அந்த P0 இந்த சிக்கல் என்ன சொல்லு குறிக்கும்னு சொல்லணும். நிறுவலை பார்ப்போம். நிறுவலை பாருங்க. Z1 இருக்குது இப்படி, Z2 இருக்குது, Z0 இருக்குது இப்படி. இவரை குறிக்கிறது தான் P1, இவரை குறிக்கிறது P2. பஞ்சு படாமல் எழுதணும் முடியாது. சில நேரங்களில் இந்த நிறுவல் செய்யக்குள்ள பஞ்சியா இருக்கும். என்னடாப்பா இவ்வளோ எழுதணும் உண்டு, வேற வழியே இல்லை ராஜா, எழுதித்தான் ஆகணும். ஒன்றும் விடாமல் எழுதணும். ரைட். இனி பாருங்க, அந்த கோட்டை பார்த்தீர்கள் என்றால் இவர் P1 இவர் P2 நடுப்புள்ளி P0 என்ன நடுப்புள்ளி. அப்ப இவர் X0 இல்லை, இவர் X1 Y1 இவர் X2 Y2 நடுப்புள்ளி X0 Y0. நாங்கள் நேரோட்டில் ஏற்கனவே படிச்சு நாங்கள் பிள்ளைகள் X0 ஆள்கூறு, அதாவது P0 ஆள்கூறுகளை என்னென்னு இவர் ரெண்டு வச்சோட எடுக்கிறேன். என்ன எடுக்கிற நடுப்புள்ளி என்னென்னு எடுப்பீங்கள் பாருங்க. P0 ஆனது P1 P2வின் நடுப்புள்ளி என்பதால் P1 P2வின் நடுப்புள்ளி என்பதால் X0 சமன் X1 சக X2வின் கீழ் 2, Y0 சமன் Y1 சக Y2வின் கீழ் 2. என்ன ரெண்டையும் கூடி ரெண்டாவது பிரிக்காமலே நடுப்புள்ளி. X0 சமன் X1 சக X2வின் கீழ் 2, Y0 சமன் Y1 சக Y2வின் கீழ் 2. அப்ப இனி எழுதுவோம் பாருங்க. எங்க இவர் Z0 சமன் X0 சக IY0. X0க்கு பதிலாக போடலாம் X1 சக X2வின் கீழ் 2, Y0க்கு பதிலாக போடலாம் Y1 சக Y2வின் கீழ் 2. அப்போ இதில் எழுதுறோம் பாருங்க. கீழே 2 பொது எடுத்தால் X1 சக IY1, அங்கால X2 சக IY2. அதாவது Z1 சக Z2 இன் கீழ் 2. இதுதான் அதன் நிறுவலாக இருக்கும். சின்னதாக நாங்கள் நேர்கோட்டில் படித்த சில விஷயங்களை இங்கே கொண்டு வர வேண்டி இருக்கு. 2 புள்ளிகளை இணைச்சு அதில் நடுப்புள்ளியின் ஆள்கூறு, அந்த 2 புள்ளிகளின் ஆள்கூறுகளையும் கூட்டி 2ஆக பிரிக்கிறதுக்கு சமனாக இருக்கு. சரியோ? அதை பாவிச்சுனா இந்த இடத்துல ரைட். அடுத்தவரை பா. ஆகன் வரிப்படத்தில் P1 P2 எனும் புள்ளிகள் சிக்கலெண்கள் Z1 Z2ஐ குறிக்கின்றன. லம்டா மியூ என்பன மெய்யெண்கள். லம்டா Z1 மியூ Z2 எனும் சிக்கலெண்ணை ஆகன் வரிப்படத்தில் லம்டா வரைமுறையை விளக்குக. லம்டா Z1 சக மியூ Z2 கீழே லம்டா சக மியூ. பாருங்க என்ன செய்யலாம். ரியல் இமேஜினரி. நாங்கள் எடுப்போம். இதுதான் P1 நீல கலர்ல எழுதும். இதுதான் P1 X1, Y1. இது P2 X2, Y2. இதில் பார்த்தீங்களா Z1 லம்டாவால் பிரிக்கிறாக்கு மியூவை Z2வால் பிரிக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ நேர்கோட்டில் படித்தது. இவர் X1 Y1 இவர் X2 Y2 என்றால்
லம்டாக்கு மியூ ஒன்று பிரிக்கிற புள்ளி என்றால் இந்த புள்ளியின் ஆளூர் என்ன எழுதுவோம் என்றால் பாருங்கோ, இந்த லம்டாவால் இங்கே பெருக்கும், லம்டாவால் இங்கே பெருக்கணும், லம்டா x1 மியூ x2 கீழே லம்டா சக மியூ. அதே மாதிரி yக்கு வரும் லம்டா y1 மியூ y2 லம்டா சக மியூ. படிச்சுனாங்களோ மாறி பெருக்கிறோம் லம்டாவால் இங்கே. இங்கே பாருங்க z1 லம்டாவால் பெருக்கிறோம் என்றால் இப்போ இங்கே z1 இருக்குது என்றால் பாருங்க இதில் ஒரு புள்ளி ஒன்று எடுக்கிறேன். இந்த பக்கம் லம்டாவா இருக்கும், இந்த பக்கம் மியூவா இருக்கும். அப்பதான் லம்டா z1 மியூ z2 என்று வரும். அப்ப இந்த பக்கம் லம்டா z1 மியூ z2 விளங்குதோ உங்களுக்கு? ரைட். அப்ப இந்த புள்ளியை நான் பி நோட் எடுப்போம். அப்ப ஷுவரா இந்த பி நோட் என்று வர்றான், அதுல கேட்கப்பட்டதுக்கு விடையா இருக்க போது முதல்ல எழுதுவோம், பிறகு நிறுவுவோம். எழுதுவோம் நிறுவுவோம், எழுதுவோம் நிறுவுவோம். ஆகன் வரிப்படத்தில் புள்ளிகள் P1, P2 சிக்கலெண்கள் Z1, Z2 குறிக்கின்றன. Z1, Z2 குறிக்கின்றன. வளமையா எழுதுற வசனம். நேர்கோடு P1, P2வில் பார்க்கணும். இங்க P2 P நோட் எல்லாம் இந்த பக்கம் போடும். P1 P நோட்டுக்கு P நோட் P2 ஆனது மியூவுக்கு லம்டா ஆகுமாறு புள்ளி P நோட் குறிக்கப்படும். P நோட் ஆனது சிக்கலன் லம்டா மியூ லம்டா சக மியூ y குறிக்கும் நிறுவல் பாருங்க திருப்பி கீறீங்க. ரைட். P1 x1, y1 P2 x2, y2 P நோட் x நோட், y நோட். இங்க லம்டா, இங்க மியூ. Z1 சமன் x1 சக y1 பழமையா எழுதுறது. Z2 சமன் x2 சக y2. Z நோட் சமன் x நோட் சக y நோட். இவரை குறிக்கிறது P1, இவரை குறிக்கிறது P2, இவரை குறிக்கிறது P நோட். இவற்றை ஆளூர் x1 y1 x2 y2 x நோட் y நோட். பாருங்க பிள்ளைகள் திரும்ப 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 ஒரே மாதிரி எழுதி கொண்டு வர நல்ல பரிச்சயம் வந்துடும். ரைட். மலமலாண்டு செய்யலாம், மினக்கடாம செய்யலாம். இனி பாருங்கோ, நீங்கள் P நோட்டின் ஆளூர் எழுதலாம். பாருங்க x நோட் சமன் லம்டா x1 மியூ x2 லம்டா சக மியூ. y நோட் சமன் லம்டா y1 மியூ y2 லம்டா சக மியூ. ரைட். இப்போ பாருங்க z நோட் எழுதுவோம். x நோட் சக y நோட். x நோட்டுக்கு என்ன செய்யலாம்? இதை போடலாம். lambda x1 mu x2 lambda சக mu ஐதர lambda y1 mu y2 lambda சக mu. இனி எங்களுக்கு தேவையான மாதிரி இது ஒழுங்கமைப்போம். எப்படி? கீழே lambda சக mu வச்சுக்கொண்டு பொதுவை மேலெடுப்போம் lambda x1 சக I lambda y1 சக mu x2 I mu y2. அப்போ இதா ரெண்டு பார்த்தீங்கன்னா
lambda z1 இதா ரெண்டு பார்த்தீங்கள் என்றால் mu z2 கீழே lambda சக mu. ஆக புள்ளி P நோட்டினால் குறிக்கப்படுவது Z0 என்னும் சிக்கலன். அந்த Z0 யாருன்னு பார்த்தீங்க என்றால் lambda z1 mu z2 கீழே lambda சக mu. விளங்குதோ? இது அஞ்சாவது நிறுவல் செய்கிறோம். Z-லேருந்து Z பாருக்கு எடுத்துனா முதலாவது மைனஸ் Z-க்கு செய்தனா lambda Z-க்கு செய்தனா பிறகு Z1 சக Z2 வின்கள் 2க்கு செய்தனா இப்போ lambda z1 mu z2 வின்கள் lambda சக muக்கு செய்தனா. அடுத்தது பாப்போம் என்னண்டு. P1 P2 P3 என்னும் புள்ளிகள் ஆகன் வரிப்படத்தில் சிக்கலன்கள் Z1 Z2 Z3 ஐ குறிக்கின்றன. P1 P2 P3 என்னும் முக்கோணத்தின் நடுப்புள்ளி G Z1 சக Z2 சக Z3 இன் கீழ் 3 குறிக்கும் என காட்டுக. பாப்போம். பாருங்க வடிவ மெய்யச்சு கற்பனை அச்சு. P1 P2 P3 ன்னு 3 புள்ளி இருக்காம் பிள்ளைகள் பாருங்க. நாங்கள் இதை P1 எடுப்போம், இதை P2 எடுப்போம், இதை P3 எடுப்போம். நாங்கள் இது x1, y1 எடுப்போம், x2, y2 எடுப்போம், x3, y3. அப்ப முக்கோணின மையம் எதை சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு உச்சியில இருந்தும் வரைகிற கோண இருவுராக்கி சந்திக்கிற புள்ளி என்ன பாருங்க. கீறுவோம். இப்படி ஒன்றை கீறுறேன். கீறினால் இவர் எப்படி இருப்பாருன்னா இந்த பக்கத்தில் போய் சமனா வெட்டுவார். இருசம வட்டியா இருக்கு. மற்றதெல்லாம் எதுக்குள்ளால போக மாட்டாங்க படிச்சிருக்கணும். அது 2க்கு 1 என்ற விகிதத்தில் ஒரு கோண இருவுராக்கிய கீறி போட்டு 2க்கு 1 என்ற விகிதத்தில் இருக்கிற புள்ளி எடுத்தோம் என்றால் அவர் தான் இந்த முக்கோணத்தின் மையமா இருக்க போறார். இப்போ பெயர் வைப்பண்ணாங்க, இவரை வைப்பண்ணாங்க என்னென்று வைப்போம், இவரை வைப்போம் P0 என்று. இப்போ கேள்வி என்னென்றால் இந்த P0 என்ற புள்ளி முக்கோணின மையமானது 3 சிக்கலன்களையும் கூட்டி 3ஆல பிரிக்கிறத குறிக்கும் என்று நிறுவட்டாம். எங்க பார்ப்போம். இவர் எடுப்போம் x dash, y dash என்று. இவர் எடுப்போம் x0, y0. ரைட். முதல்ல இவரை எழுதுவோம். என்னண்டு x0 காண்றக்கூடிய வழியை பாருங்கோ. பாருங்கோ P2 P3 இன் நடுப்புள்ளி n என்பதால் நடுப்புள்ளி n என்பதால் n ஆள் ஒரு வரும் புள்ளிகள் y என்றா y எல்லாம் ஊட்டணும். y2 சக y3 உலங்குதோ. 2 நடுப்புள்ளி தானே. நடுப்புள்ளி என்ன செய்யலாம், 2 ஆள் ஊரையும் கூட்டி 2 ஆள பிரிக்கலாம். இனி இப்ப இவரை கண்டாச்சு. இனி Pn கோட்ல P1 n கோட்ல P0 2 கொண்டில் இருக்குது. P1 P0 n 2க்கு 1 என்பதால் x0 எழுதலாம். இந்த பாருங்க ஹோனுமே x0 எழுதலாம். 2ஆல x dash பெருக்கி 1ஆல x1 பெருக்கி 3ஆல பிரிக்கிறது. 2x dash x1 3. 2x dash என்ன பாருங்க x2 x3 என்ன. அப்ப இது மேல வரப்போகுது x2 x3 x1 கீழே 3. இத மாதிரி தான் y0 வரும்.
2y dash y1 கீழ 3 2y dash என்றா y2 சக y3 கீழ 3 ரைட் ஆக z1 x1 சக y1 z2 x2 சக y2 z3 x3 சக y3 z0 x0 சக y0 இவரை குறிக்கிறது p1 p2 p3 p0 வளமையான வேலை x1 y1 x2 y2 x3 y3 x0 y0 இப்போ நாங்கள் x0 y0 கண்டுட்டோம் அப்போ பாருங்க நான் z0 திருப்பி எழுதலாம் x0 சக y0 x0 க்கு இப்போ என்ன எடுத்தனாங்க x1 சக x2 சக x3 இன் கீழ் 3 y0 க்கு என்ன எடுத்தனாங்க I y1 சக y2 சக y3 இன் கீழ் 3 கீழ 3 வெச்சுக்கொண்டு x1 i1 சோடியாக்குங்கோ x2 y2 சோடியாக்குங்கோ x3 y3 சோடியாக்குங்கோ ரைட் இங்க என்ன வரும் இது தான் கேட்டு z1 z2 z3 கீழ 3 ஆக z0னால் குறிக்கப்படாத மையத்தினால் குறிக்கப்படும் சிக்கலன் 3 உச்சிகளாலும் குறிக்கப்படும் சிக்கலன் என்ற 3ஐயும் கூட்டி 3ஆல் பிரிக்கிறதுக்கு சமனாகும் என்று கேட்டவ இதுதான் அதன நிறுவலா இருக்கு விளங்குதோ ரைட் அடுத்ததை பார்ப்போம் ஆகன் வரிப்படத்தில் p1 p2 என்னும் புள்ளிகள் z1 z2 என்னும் சிக்கலன்களை குறிக்கின்றன z1 சக z2 என்னும் சிக்கலனை வரையும் முறையை விளக்குக புள்ளிகள் இது 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 மிகவும் முக்கியமான ஒரு இது அதுக்காக மற்றதில் முக்கியம் இல்லையென்று இல்லை ஆனால் ரெண்டு சிக்கலனை கூட்டுறது இருக்கல்லோ கட்டாயம் தேவையான ஒன்று பாருங்க என்ன செய்ய போறோம்னா ரைட் இது எப்படி வருமண்டா பாருங்க நாங்கள் p1 இங்கே எடுப்போம் p2 இங்கே எடுப்போம் இனி கீறி போட்டு விளங்கப்படுத்துறேன் ரைட் பாருங்க கட் பண்ணியாச்சு மெய்யாச்சு இவரை p1 எடுப்போம் இவரை p2 எடுப்போம் இவரை p0 எடுப்போம் இப்போ பாருங்க வடிவா பாருங்க நான் முதல் பார்த்துனாங்க z1 சக z2 இன் நடுப்புள்ளி என்ன எடுக்கணும் z1 z2 கூட்டி 2ஆல் பிரிக்கணும் வந்தது இவ ரெண்டு பேரும் இணைச்சு போட்டு நடுப்புள்ளி எடுத்தா சரி அப்போ இப்போ இதை நடுப்புள்ளி என்ன எடுப்போம் இவரை நாங்கள் எடுப்போம் என்னன்ட்டு பாருங்க இது x2 y2 இது x1 y1 இது x0 y0 x dash y dash நான் முதலே படிச்சிட்டோம் இது நடுப்புள்ளியாக இருக்குமென்றால் என்ன நடக்கும் x dash y dash என்றது x1 x2 கூட்டி 2ஆல் பிரிக்கிறது y dash என்றது y1 y2 கூட்டி 2ஆல் பிரிக்கிறது அதாவது p1 p2 ரெண்டு சிக்கலன்களையும் z1 z2 கூட்டி 2ஆல் பிரித்தால் அது என்னால் காட்ட போகிற சிக்கலனாக இருக்கு அது பார்த்துட்டோம் முதலாவதாக பார்த்துட்டாங்களா அதுதான் பிறகு இப்போ என்ன செய்யறேன்டா இது ஒரு இணைகரமாக பூர்த்தி செய்கிற முடியும் இணைகரமாக்குறேன் எப்படி 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 அப்போ இது ஒரு இணைகரமாக்கி விட்டேன்னா உங்களுக்கு தெரியும் மூலவிட்டங்கள் இரு சமகூரிடும் என்ன அப்போ இந்த மூலவிட்டமும் இங்கால சமனாக இருக்கும் அப்போ பாருங்க இவர் இப்போ என்னன்றவர் z1 சக z2 அரவாசியத்தான் குறிக்க போறாருண்டா
இனி பாருங்கோ இந்த கோட்டில் யோசிச்சு பாருங்க ஓபி நோட்டில் யோசிச்சு பாருங்க பாப்போம் அது இந்த 2 மடங்காக தானே பி நோட் இருக்கணும் ஏண்டா 1க்கு 2 அப்போ பி நோட்ன்றவர் Z1 Z2 வருவார் இதுதான் ஐடியா பிடிச்சியலோ திருப்பி சொல்கிறேன் பிடிங்க P1 குறிக்கிறது Z1 P2 குறிக்கிறது Z2 நான் OP1 OP2 பக்கங்களாக கொண்டு இணைகரத்தை பூர்த்தி செய்தேன் பூர்த்தி செய்து போட்டு அவன் மூலவிட்டங்களை கீறினால் மூலவிட்டம் வெட்டுற புள்ளி எடுங்கோ அது P1 P2 நடுப்புள்ளி அப்போ அதை ஏற்கனவே படிச்சுட்டும் அது Z1 Z2 ரெண்டை தான் தருமெண்ட் சரி இனி OP நோட்டை பாருங்கோ இவர் 1க்கு 2 இருப்பார் என்ன இங்கே இருந்து 1 இங்கே இருந்து 2 அப்போ லெம்டான்றதை பாவிக்கலாம் 2 மடங்கு லெம்டா Z படித்தோம் அப்போ இது 1 முழுக்க 2 லெம்டா Z போடைக்குள்ள 2 மடங்குண்டா Z1 Z2 Z1 Z2 நிறுவலை பார்ப்போம் முதல்ல எழுதுவோம் பிளக் ஒன்றில் கட்டுக்கு எழுதுவோம் பாருங்கோ ஆகன் வரிப்படத்தில் P1, P2 எனும் புள்ளிகள் Z1, Z2 எனும் சிக்கலெண்களை குறிக்கின்றன OP1, OP2 வினை பக்கங்களாக கொண்ட எங்க சொல்லி முடியுங்க பாப்போம் பக்கங்களாக கொண்ட மிச்சம் என்ன கொண்ட இணைகரம் ஒன்று பக்கங்களாக கொண்ட இணைகரம் இணைகரத்தின் பேர் என்ன வந்தது O P1 P0 P2 O P1 P0 P2 வரையப்படும் புள்ளி P நோட்டானது Z1 சக Z2 எனும் சிக்கலெண்ணை குறிக்கும் Z1 சக Z2 எனும் சிக்கலெண்ணை குறிக்கும் விளங்குதோ ரைட் இப்போ நிறுவுறத பாப்போம் நிறுவல் என்ன நிறுவ போகிறோம் என்ன ஐடியா P1 P2 வச்சு என்ன எடுக்கிறது பிறகு OP நோட்டை வச்சு என்ன எடுக்கிறது பாருங்கோ என்னானது P1 P2 வின் நடுப்புள்ளி என்னானது OP நோட்டின் நடுப்புள்ளி 2 பேருக்கு நடுப்புள்ளி அப்போ அந்த X dash என்றது எழுதலாம் பாருங்கோ X1 சக X2 2 அதாவது P1 P2 நடுப்புள்ளினுடைய P1 P2 X ஆளுகளை கூட்டி 2 பிரிக்கலாம் இல்லாட்டி ஓவிண்டையும் P நோட்டினையும் ஆளுகளை கூட்டியும் 2 பிரிக்கலாம் ஓவிண்ட 0 P நோட்டின் X நோட் 2 பதிலிருந்து வருது X நோட் சமன் X1 சக X2 அதே மாதிரி Y dash வரும் Y1 சக Y2 இன்கள் 2 அதுதான் 0 சக Y நோட் இன்கள் 2 இருக்க போகுது Y நோட் வரும் Y1 சக Y2 அப்ப நாங்கள் முதல் எழுத வேண்டியது என்னது Z1 சமன் X1 சக IY1 Z2 சமன் X2 சக IY2 Z0 சமன் X0 IY0 இது P1 இது P2 இது P3 X1, Y1 X2, Y2 X0, Y0 அப்ப Z0 எழுதலாம் X0 சக IY0 என்று எடுத்து நாங்கள்
எக்ஸ் நோட்டுக்கு இப்போ எடுத்திருக்கோம் எக்ஸ் ஒன் சக எக்ஸ் டூ, ஒய் நோட்டுக்கு எடுத்திருக்கோம் ஒய் ஒன் சக ஒய் டூ, எக்ஸ் ஒன் சக ஐ ஒய் ஒன் சோடியாக்குங்க, எக்ஸ் டூ சக ஐ ஒய் டூ, அதாவது z1 சக z2 அண்டி இருக்கு, z0 சமன் z1 சக z2 அண்டி இருக்கு. புரியுதோ? ரைட். அடுத்த வரை பாப்போம். இப்போ கணக்கு பாப்போம். பாருங்க 1 சக i இங்கள் 1 சக i வர்க்கமூலம் 10 இன்கள் 1 சக i என்னும் சிக்கலன்களை a சக ib என்னும் வடிவில் எழுதுக. எழுதிடுவோம். z1 எடுப்போம் 1 சக i 1 சக i சுருக்கோணம் கீழே இருக்கிறாள் இந்த உடன்புணரியால பெருக்குவியல். மேலே வரும் 1 சக 2i சக i வர்க்கம், கீழே இருக்குது 1 சக i வர்க்கம். அப்போ அது வெட்டுப்பட்டா மேலே 2i கீழே 2 i 0 சக i 0 சக i என்று வரும். அடுத்தவர் என்னவா? வர்க்கமூலம் 10 இன்கள் 1 சக i z2 1 சக i வர்க்கமூலம் 10 1 சக i 1 சக i 1 சக i கீழே இருக்கிற உடன்புணரி conjugate அது 2 வரும். மேல உள்ளுக்கு பெருக்கி விடுவோம். மேல எல்லாடி அப்படி வச்சிருப்போம்மா 2 பிரிச்சா கீழே வர்க்கமூலம் 2 வரும். 1 இன்கள் வர்க்கமூலம் 2 சக 1 இன்கள் வர்க்கமூலம் 2 i a சக i b வடிவத்தில் எழுதியிருக்கு. இனி என்னவா? அவற்றை ஆகன் வரிப்படத்தில் வரைக. ஆகன் வரிப்படம் எங்களுக்கு பிடிச்ச ஆகன் வரிப்படம். ரைட். மெய்யாச்சு ஒன்றில் எழுதுங்க பிள்ளைகள், மெய் கற்பனை எழுதுங்கோ, இல்லாட்டி RIM போடுங்க. ரைட். முதலாவது என்னென்னு வந்தது எங்களுக்கு? சைவர் சக ஐன்னு வந்தது. நாங்கள் எடுப்போம். அப்போ z1 p1 என்னும் புள்ளி குறிக்குது, z2 p2 என்னும் புள்ளி குறிக்குது. சைவர் கம i சைவர் i என்றா இப்படி நேரே வரும். என்ன எக்ஸ் சமன் சைவர், எக்ஸ் அச்சில் சைவர், மேலே i. ரைட். பாருங்கோ, நேரே வருவர், நேரே வருவர். ரைட். இப்படி எடுத்து வருவர். ஏன்னா அவரை நாங்கள் p1 என்று குடிப்போம். அவர் சைவர் கம 1 என்ற இடத்துல இருப்பார். ரைட். இனி மற்றவரை பாருங்கோ, 1 இன்கள் வர்க்கமூலம் 2 1 இன்கள் 2 சமனா இருக்கு. அவர் அப்போ 45 பாகையில் வர போறார். ஏன்? எக்ஸும் ஒய்யும் சமனா இல்லை இருக்கு. 1 இன்கள் வர்க்கமூலம் 2 1 இன்கள் வர்க்கமூலம் 2 இந்தா பாருங்க. ரைட். இப்படி வருவார். அவர் p2 1 இன்கள் வர்க்கமூலம் 2 1 இன்கள் வர்க்கமூலம் 2. ரைட். 2 பேரையும் குறிச்சாச்சு. இனி என்ன கேட்கணும்? முடியல வேலை. 1 சக வர்க்கமூலம் 2 சக i இன்கள் 1 சக i இன் வீசல். இது ஆரண்டு பார்த்தா பிள்ளைகள் z1 சக z2 வேணா பாருங்க. அப்போ z1 சக z2 காட்டுவோம் இருக்கா, இங்கே எழுதுவோம். z1 சக z2 1 சக i இன்கள் 1 சக i வர்க்கமூலம் 2 இன்கள் 1 சக i. அப்போ 1 சக வர்க்கமூலம் 2 சக i 1 சக i. புரியுதோ? இதைத்தான் இவ கேட்டவ. அப்போ z1 சக z2 காணணும்னா என்ன செய்யணும்? இது ரெண்டையும் பக்கங்களாக கொண்ட இணைகரத்தை ஆக்கணும். அந்த இணைகரத்தின் மற்ற மூலை மற்ற உச்சி தான் z1 சக z2 இருக்க போகுது. இணைகரத்தை பூர்த்தி செய்யுங்க. இணைகரத்தை பூர்த்தி செய்வோம். பாருங்கோ, இணைகரம்
கீறி போட்டு வீசெல்லாம் கேட்டவே நான் பரமன் கேட்கல பாருங்க வீசெல்லாம் கேட்டவே ரைட் ரைட் இப்போ பாருங்கோ இதை நாங்கள் பி நோட் எடுத்து வைப்போம் ரைட் அப்போ பி நோட் வந்து Z1 Z2 குறிக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும் சரி முதலாவது இப்போ இவரை அல்ஃபான்னு வச்சுட்டு அதை நான் 45 காட்டுவோம் இனி இதை பாருங்க பிள்ளைகள் இவரை பாருங்க இந்த நீளம் எவ்வளவு சைவர்லேருந்து ஒன்றா உண்டு இந்த நீளம் எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம் பிள்ளைகள் ஒன்றின்கீழ் வர்க்கமூலம் 2 வர்க்கம் ஒன்றின்கீழ் வர்க்கமூலம் 2 வர்க்கம் இந்த வர்க்கமூலம் ஏன்னா ரைட் அப்போ அது அரை சக அரை வர்க்கமூலம் பைதகரஸ் போட்டான் 1 வருது அப்போ இந்த தூரம் உண்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு அடுத்தடுத்த பக்கம் சமனாக இருந்தால் எல்லா பக்கமும் சமனாக இருக்கிற ஒரு இணைகரம் எல்லா பக்கமும் சமனாக இருக்கிற இணைகரத்துக்கு என்ன புள்ளியல் பேர் சாய் சதுரம் என்று பேர் ரோம்பஸ் சாய் சதுரம் என்று பேர் அப்போ இது சாய் சதுரமாக இருந்தால் இந்த கோணமும் சமனாகத்தான் இருக்கணும் மூலை விட்டங்கள் கோணங்களை இரு சமகூறாக்கும் சாய் சதுரத்தின் பண்பு இணைகரத்துக்கு இல்லை எல்லா இணைகரத்துக்கும் வராது ஒரு இணைகரம் சாய் சதுரமாக இருந்தால் தான் அது வரும் இணைகரம் எப்போ சாய் சதுரமாகும் பக்கங்கள் எல்லாம் சமனாக இருக்கே அப்போ இது ஒன்றுண்டா சமன் இப்போ நான் எழுதுவோம் என்ன என்னண்டு OP1 OP2 உண்டு எனவே OP1 P0 P2 சாய் சதுரமாகும் எனவே என்னது P1 O P0 சமன் P0 O P2 சமன் தீட்டா ரெண்டு பேரும் சமனா இருப்பேன் விளங்குதோ ரைட் அதே நேரம் உங்களுக்கு அல்ஃபா தெரியும் பிள்ளைகள் பாருங்க அல்ஃபா பாருங்க tan அல்ஃபா சமன் இந்த பக்கம் ஒன்றிங்கிள் ரூட் இந்த பக்கம் ஒன்றிங்கிள் ரூட் ஏன் பி 4 பாருங்க P2 உண்டு இது ரெண்டும் சமன் உண்டு அப்போ tan அல்ஃபா சமன் tan 45 பாக tan π/4 உண்டு tan அல்ஃபா சமன் tan π/4 அப்போ அல்ஃபாக்கு என்ன விட வரும் அல்ஃபாக்கு விட வரும் π/4 வரும் இப்போ அல்ஃபா π/4 இனி இஞ்சால பாருங்க 2 தீட்டா சக அல்ஃபா π/2 எழுதலாம் 2 தீட்டா சக அல்ஃபா π/2 எழுதலாம் எழுதுவோம் 2 தீட்டா சக அல்ஃபா π/2 2 தீட்டா சக அல்ஃபா π/4 தெரியும் π/2 2 தீட்டா சமன் π/2 π/4 என்ன கொண்டு அழைச்சா π/4 தீட்டா சமன் π/8 ரைட் இப்போ எங்கள்ட்ட கேட்கப்பட்டது என்ன பி நோட்டின் கோணம் அதாவது இதுதான் எங்களுக்கு கேட்கப்பட்டது Z1 சக Z2 விண்ட வீசல் கேட்கப்பட்டது Z1 சக Z2 வீசல் என்றா இந்த இணையத்தின் பி நோட்டின் வீசல் அப்போ நாங்கள் எழுதலாம் ஆர் Z1 சக Z2 வரப்போகுது பிள்ளைகள் அல்ஃபா சக டீட்டா பாருங்க அல்ஃபா சக டீட்டா அல்ஃபா எவ்வளவு π/4 டீட்டா எவ்வளவு π/8 அப்போ எவ்வளோ வருது 3/8 என்பது இப்படியா வருது விளங்குதோ வீசல் கேட்டா பாருங்க Z1 சக Z2 பச்சையா சொல்லல ஒரு சிக்கலன் தந்தவை இன்னொரு சிக்கலன் தந்தவை ஆனால் அதை ரெண்டையும் கூட்ட தந்த 3ஆவது சிக்கலன் வருது அப்போ 2 சிக்கலன்களை கூட்டி வார சிக்கலன் இணைகரத்தின் மெட்ட உச்சியா இருப்பார்னு படிச்சுட்டான் ஆக்குன்னு கேட்டா அவர் எக்ஸோட இடஞ்சுழியாக ஆக்குற கோணம் குறிப்பிட்ட சிக்கலன் எக்ஸோட இடஞ்சுழியாக ஆக்குற கோணம் அல்ஃபாவை கண்டம்
டீட்டாவை கண்டோம், அல்ஃபா சக டீட்டா விடியன்னு கொடுத்தோம். ரைட், அடுத்ததை பார்ப்போம். Z1 Z2 என்னும் சிக்கலன்கள் ஒரு ஆகன் வரிப்படத்தில் முறையே ஏபி என்னும் புள்ளிகளால் வகை குறிக்கப்படுகின்றன. ஆக் Z1 ஆக் Z2 ஆகியவற்றை காணுங்க. 2007ஆம் ஆண்டு வந்த கேள்வி புள்ளிகள். இப்போ பார்ப்போம் போறங்கோ. வர்க்கமூலம் 3/2 அரை I. அப்போ இது நேரிய தெரியுதுங்களுக்கு. cos π/6 ஆக I sin π/6. இப்போ arc Z1 வரும் π/6. அதே மாதிரி அடுத்த வர பாருங்கோ. Z2 சய அரை சக வர்க்கமூலம் 3/2 I. சய அதாவது cos சயவா இருக்குது, சைன் சகவா இருக்குது. ரெண்டாம் கால் வட்டத்தில் கீழே இருந்து 30 பாகை. அப்போ பை சய π/3 என்ன π/6 சைன் cos எழுதணும் என்ன cos 5/6 சக I sin 5/6. அப்போ ஆக் வரும் ஆக் Z2 5/6 5/6. OACB ஆனது ஆகன் வரிப்படத்தில் ஒரு சதுரம் என தரப்பட்டிருப்பின் எங்க பாப்போம். மெய்யச்சு கட் பண்ணியாச்சு. முதலாவது பாருங்க Z1 பாருங்க, கிடையோட 30 வாயில் இருக்க போகுது. கிடையோட 30 வாயில் இதில் கோணம் போட்டது பிள்ளை என்ன கோணம் போட்டது பிள்ளை. இப்போ அரை என்றால் cos 60 பாகை, இங்கேருந்து 60 பாகை என்றா 2/3 வந்திருக்கணும் இல்லையாண்ணா. இதில் கோணம் போட்டது பிள்ளை. ரைட், இது வெறும் cos π சய π/3 என்ன 2/3 I sin 2/3. ரைட், ஓகே. இப்போ வருவோம். முதலாவதால் கிடையோட 30 வாயில் இருக்க போறார். ஒரு அலகு நீளம் தான், மட்டு ஒன்று தான். கிடையோட 30 வாயில ஒரு அலகு நீளத்தை ஒரு ஆள் இருக்கார். மற்றவர் இந்த பக்கத்துல இருந்து 60 வாயில், இங்கே இருந்து 60 வாயில் ஒரு அலகு நீளத்தை இருப்பார். ரைட், இப்போ பாருங்கோ குறிப்பம். இவர் P1, அவர் P1 ஆளூர் என்ன ஆளூர் வர்க்கமூலம் 3/2 அரை வர்க்கமூலம் 3/2 அரை. இவர் P2 ஆளூர் என்ன சய அரை வர்க்கமூலம் 3/2. கோணங்களை குறையுங்க. இது π/6, இது π/3. இது 60 30னா 90 அதிலேயே போயிட்டுது. அப்போ கட்டாயம் இவர் செங்கோணம். இனி என்ன சொல்லினோம்? OACB. இங்க P1 P2 இல்ல AB என்று சொன்னவே என்ன AB. அப்போ இதை AB என்று மாற்றுவோம். இவர் A, இவர் B. ரைட், OACB என்றது சதுரமா வரக்கூடிய மாதிரி புள்ளி C ஒன்று இருக்குது. அப்ப சதுரத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. C வார மாதிரி சதுரத்தை முடிப்போம். ரைட், அது ஒரு சதுரம். இந்த மற்ற புள்ளி தான் C. அப்போ உங்களுக்கு விளங்கணும், இது ஒரு இணைகரம். சதுரம் என்றது இணைகரம் உண்டு தானே. ரைட், அதுல C என்ற புள்ளி என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவர் ரெண்டு பேட்டையும் கூட்டலா இருக்கும். என்ன இது Z1 இது Z2 என்றால் இவர் Z1 Z2 இருப்பார். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். C னால் வகை குறிக்கப்படும் சிக்கலனின் மட்டையும் வீசலையும்
காண்க. இது O. இப்போ இந்த கோட்டை பற்றி தான் கதை. ரைட், பாப்போம். பிள்ளைகள் இந்த நீளம் ஒன்று, இந்த நீளம் ஒன்று. இது சதுரம் என்றபடியால் இஞ்சாலயம் ஒன்று இஞ்சாலயம் ஒன்றா இருக்கும். சதுரம் என்றபடியால் இவர் 45 பாகை, இவர் 45 பாகை. அப்போ ஓசின் நீளம் எவ்வளவா இருக்கும் என்றால், ஒன்றில் நீங்கள் இது 90 பாகை என்று வச்சுக்கொண்டு 10 வரிசை போட்டு விடலாம். ஒன்றின் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கம், வர்க்கமூலம் 10. அப்போ ஓசின் நீளம் வர்க்கமூலம் 10. ரைட். இனி ஓசின் கோணத்தை பார்த்தீங்கன்னா இந்த π/6ஐயும் இந்த π/4ஐயும் கூட்டினா சரி. அதை எழுதி விடுவோம் பாருங்க. OACB சதுரம் என்பதால் C Z1 சக Z2வை குறிக்கும். கேட்கல, அது பரவாயில்ல, எழுதி விடும். Z1 சக Z2வை குறிக்கும். மற்ற Z1 சக Z2 வருது ஓசின் நீளம், அது வர்க்கமூலம் 2 ஓசின் நீளம். இனி கோணம் கேட்டவ, வீசல் கேட்டவ, இதுதான் வீசலா இருக்க போகுது. ஆக் Z1 சக Z2 π/6 சக π/4. அதை பார்த்தீர்கள் 12 எடுத்தா 2 3 5 பாயிண்ட்கள் 12. அதுதான் அதுக்குரியபடியா இருக்கு. விளங்குதோ? இப்போ எல்லாம் வந்து பிள்ளைகள் Z1 சக Z2 உண்ட ஆகன் வரிப்படத்தை வச்சுக்கொண்டு கேள்வி. நேரத்தை புது செய்கிறது 3வது உச்சி Z1 சக Z2வை தரும். இவரை பார்ப்போம். 2000ஆம் ஆண்டு வந்த கேள்வி பிள்ளைகள், பழைய பாஸ்பேப்பர் கேள்விகள் பார்ப்போம். நல்ல கேள்வி. ஆகன் வரிப்படத்தில் P1 P2 என்னும் புள்ளிகள் சிக்கலன்கள் Z1 Z2வை குறிக்கின்றன. Z1 சக Z2 எனும் சிக்கலனை வரைக. ரைட். Z1 சமன் இது, Z2 சமன் இது என்ன சிக்கலன்களை ஆகன் வரிப்படத்தில் வரைக. பிள்ளைகள் இது எங்களுக்கு தெரியும். என்ன செய்யறாங்க? P1 P2 நேரத்தை பூர்த்தி செய்வோம். இவரை P0 வெப்பம், இவர் Z1 சக Z2வை இருப்பார். அது படிச்சிட்டோம். அதில் மெனக்கிட வேண்டாம். அடுத்து வரப்பா இதில் குறிக்கட்டான். குறிச்சிட்டு இதிலிருந்து Z1 சக Z2வை குறிக்க அதை செய்வோம். பாருங்க. 1 சக I கீழ் 1 சக I, 1 சக I வர்க்கத்தின் கீழ் முதலும் செய்தாங்களே மாதிரி ஒன்று என்ன. அப்போ இது வந்தது இதில் 1 சக 2I I வர்க்கம், I வர்க்கம் விட்டுப்பட்டா I என்று வரும். ஏன்னா I என்று வரும். அதாவது சைவர் சக I. Z2 வச்சு நாங்கள் வர்க்கமூலம் 10 கீழ் 1 சக I, வர்க்கமூலம் 10 1 சக I, 1 சக I 1 சக I. இது தெரியும் எங்களுக்கு 2 வரும். சுருக்கினால் இப்படி வந்தது. தெரியும் தானே அது? ரைட். இனி கீரைக்குள்ள மெய்யச்சு கற்பனை அச்சு. ரைட். முதலாவதால் இதிலேயே வந்தவர். ரைட். இந்த புள்ளி. மற்றவர் 45 வாயில வந்தவர். இங்கே பிறகு என்ன செய்தாங்க? சதுரத்தை பூர்த்தி செய்தாங்க. ரைட். அப்போ பாருங்க, இது P1 இல்லை, இதுதான் P1, இது P2. P1 என்ன? சைவர் கம 1 சைவர் சகாய் தானே பிள்ளைகள், சைவர் சகாய். இவர் 1 கீழ் வர்க்கமூலம் 2 1 கீழ் வர்க்கமூலம் 2. அப்போ எங்களுக்கு இந்த நீளம் 1 இருந்தது, இதுவும் 1 இருந்தது. ரைட். இனி என்ன செய்யணும்? இவர் இப்போ கேள்வி என்ன எங்களுக்கு? இவரை P0 வைப்போம். Z1 சக Z2வை குறிக்க குறிப்போம். P0 Z1 சக Z2வை தரும். புள்ளி P0 குறிக்கும் சிக்கலன் Z1 சக Z2 ஆக இருக்கும். புள்ளி P0 குறிக்கும் சிக்கலன் Z1 சக Z2 ஆக இருக்கும்.
இனி என்னது tan pi by 8 பற்றி கேள்வி இல்லையா? இப்போ இந்த படத்தில் tan pi by 8 கண்டுபிடிக்கணும். ஒரு கரைச்சலும் இல்லை. இங்கே பாருங்க, இது ஆல்ஃபா, இது டீட்டா, இது டீட்டான்னு வச்சா முதல் செய்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த தூரம் எவ்வளவு 1/√2, இந்த தூரம் எவ்வளவு 1/√2. அப்போ tan ஆல்ஃபா எவ்வளவு 1/√2, கீழே 1/√2 1 tan 45. ஆல்ஃபா சமன் பை பை 4, ஆல்ஃபா சமன் பை பை 4. இந்த தூரங்கள் சமனாக இருக்கபடியா இது சாய் சதுரம். OP1 சமன் OP2. எனவே OP1 P0 P2 சாய் சதுரம். அதான் இந்த கோணங்கள் டீட்டா டீட்டான்னு போட்டாங்க. மூலவிட்டம் கோணங்களை இரு சமகூறாக்கும் வெப்ப சாய் சதுரம் பண்ணா மட்டும். அப்போ இந்த 2 டீட்டா சக ஆல்ஃபா பை பை 2, 2 டீட்டா சக பை பை 4 பை பை 2, 2 டீட்டா பை பை 4, டீட்டா பை பை 8 வந்துட்டோம். பை பை 8க்கு வந்துட்டோம். அப்போ பாருங்க, இது டீட்டாண்டா இது டீட்டா. கேள்வி இப்போ tan டீட்டா பண்ணது. இந்த முக்கோணத்தை பாருங்கள் மக்கள், இந்த முக்கோணத்தை பாருங்கள் மக்கள். tan டீட்டா போட மாட்டீங்களோ? அதுக்கு முக்கோணத்து பேர் வைப்போம் ON. அப்போ முக்கோணி OP0 எண்ணில், முக்கோணி OP0 எண்ணில் tan டீட்டா சமன் ON இன் கீழ் P0 n. பாருங்க, ON இன் கீழ் P0 n. ON எவ்வளவு 1 வர்க்கமூலம் 2, 1 வர்க்கமூலம் 2. P0 n எவ்வளவு 1 சக 1 வர்க்கமூலம் 2. வர்க்கமூலம் 2 பிரிக்கிறீங்களா? 1 மேலே எங்களையும் உடன்படியால் பிரிக்கிறீங்கள் என்றால் வர்க்கமூலம் 2 சாய 1, இது 2 சாய 1 வரும். இதுதான் கேட்டு என்னது tan 5/8 ஆனது வர்க்கமூலம் 2 சாய 1 என காட்டுகிறது கேட்டு பாருங்க. அப்போ இது முதல் இதே கேள்வியின் பிள்ளைகள் நாங்கள் முதல் செஞ்சது. நான் கடைசி தொண்ணு மட்டும் இருந்திருக்கே இல்லை, அதில் மிச்சம் எல்லாம் இருந்தது. அதான் நான் உதவி ஆச்சது ஒன்று போனான். tan 5/8 மட்டும் ஆறுதல் ஆச்சது. நாங்கள் பாருங்க, tan 5/8 என்னன்றது நாங்கள் இதில் இவரை 45 கண்ட நாங்கள் இவ்வளோ 90. அப்போ இவர் 45 நேரவாசி 5/8 5/8. இது 5/8 என்றால் இது இரு சமபக்க முக்கோணி. அப்போ இதுவும் 5/8. அப்போ அதில் tan எடுக்கிறது சுகம். இங்கே பாருங்க, இது என்கள் இது விளங்குதோ? ரைட். அடுத்த கேள்வி என்ன சொல்லுது பார்ப்போம். 12 சக 5 வர்க்கமூலங்களை a சக bi வடிவில் எழுதுக. ஓகே, எழுதி விடுங்க. 12 சக 5 வர்க்கமூலம் நாங்கள் எடுப்போம் x சக a சக bi என்றே போடுவோமே. பன்னெண்டு சக 5 a சக bi வர்க்கம், a வர்க்கம் சக b வர்க்கம் சக 2abi. மெய்க்கூறு எடுங்க. a வர்க்கம் சக b வர்க்கம் 12. கற்பனை கூறு எடுத்தா 5 2ab. இப்போ b எடுக்கலாம் 5 இன் கீழ் 2a. அதை கொண்டு இங்கே போடுவோம். a வர்க்கம் சாய b வர்க்கம் சமன் 12. a வர்க்கம் சாய b வர்க்கத்துக்கு போடுவோம் 5 இன் கீழ் 2a 12. இப்போ 4a வர்க்கம் 4a இன் 4 அங்கே விட்டா 48 a வர்க்கம் சாய 25 0. சரிதானே? ரைட். அப்போ நான் 25 100 52. 52ண்டா 2a வர்க்கம் சாய 25 a வர்க்கம் 1 ஆறு சகானம் உண்டு பாருங்க. இதில் 2a வர்க்கம் வரும் என்ன? ரெண்டு வர்க்கம் 1 இதில் 50 வரும். இதில் சக சமன் 0. இவர் 0 ஆகிறாது. ஏன்? a என்றது மெய்யண், a என்றது மெய்யண். a வர்க்கம் எப்பவுமே பெரிதல்லது சமன் 0. அப்போ இது 0 ஆகிறாது.
2a வர்க்கம் சமன் a சமன் சக அல்லது சய 5 கீழ் வர்க்கமூலம் 2. அப்ப a சமன் வர்க்கமூலம் 5 கீழ் 2 என்றால் b வரும் அங்க b 5 கீழ் 2 ஏன 5 கீழ் 2 ஒரு வர்க்கமூலம் மாறி போட்டுட்டோம் 5 கீழ் வர்க்கமூலம் 2 என்றால் b வரும் 5 கீழ் 2a. அப்ப 5 5 வெட்டுப்படும் 1 கீழ் ரூட். a சய 5 கீழ் ரூட் 2 என்றால் b வரும் சய 1 கீழ் ரூட் 2. ஆக அந்த வர்க்கமூலத்துக்கு விட வருது பாருங்க 12 சக 5 ஐக்கு சமன் சக அல்லது சய 5 கீழ் ரூட் 2 சக அல்லது சய 1 கீழ் ரூட் 2i. ரைட், இதை தான் கேட்டவே a சக bi வடிவில் எழுதுக. இனி என்ன கேட்கணும்? இவ்விரு வர்க்கமூலங்களையும் குறிக்கும் புள்ளிகளை PQவை ஆகன் வரிப்படத்தில் வரைக. எங்க பாப்போம்? ஆகன் வரிப்படத்தில் வரைவோம். வாங்க பாப்போம். மெய்யாச்சு கற்பனை அச்சு. முதலாவது பாருங்க 5 கீழ் வர்க்கமூலம் 2 1 கீழ் வர்க்கமூலம் 2 5 கீழ் வர்க்கமூலம் 2 1 கீழ் வர்க்கமூலம் 2. இவரை p என்று வைப்போம். இனி சய 5 கீழ் வர்க்கமூலம் 2 சய 1 கீழ் வர்க்கமூலம் 2 என்றா அவற்றை அப்படியே மைனஸ் தானே, அவற்றை அப்படியே மைனஸ் தானே. அப்போ என்ன செய்வோம்டா பாருங்க, எங்களை படிச்சாங்க z ஒன்று கீறி போட்டு மைனஸ் z கீறோம்னா என்ன செய்யறாங்க, அதை அப்படியே இந்த பக்கத்தால் நீட்டி விடும். அப்போ கோட்டை கீறுவோம், இங்கே இருந்து வலிக்கிட்டு உற்பத்திக்குள்ளால அதே நீளத்தில் இங்கால் நீட்டி விட்டோம்டா. சரி, என்ன பெயர் வச்சு வருது? கியூவா? அது கியூ, இது கியூ. கியூனால் ஒரு என்னவா இருக்கும்? சய 5 கீழ் வர்க்கமூலம் 2 சய 1 கீழ் வர்க்கமூலம் 2. ரைட், பியும் கியூ மாறியும் வரலாம் பிள்ளைகள். இப்போ இதில் 1 பி 1 கியூ, நான் அதை பின்னு எடுத்துட்டேன். பார்ப்போம், சரி ஒன்று போவோம். அவர் சொல்லல எதை பின்னு எடுக்க சொல்லி. கியூ டேஷ் என்பது கியூவினால் குறிக்கப்படும் சிக்கல் எண்ணின் உடன்புணரி. உடன்புணரிக்கு என்ன எடுக்கிறோம் நாங்கள்? இப்போ நீங்கள் ஜட்டுக்கு கீறி போட்டு ஜட் பாருக்கு கூறணும் என்றால் ஜட்டின் புள்ளியிலிருந்து எக்ஸ் அச்சுக்கு அல்லது மெய் அச்சுக்கு செங்குத்து கீறி அதே நீளத்தில் மற்ற பக்கத்தில் கீறோம். அங்கே பார்ப்போம். அப்போ இதுதான் கியூ. மெய் அச்சுக்கு செங்குத்து கூறினா எப்படி வரும்? இந்த தூரத்தில் இங்கே கீறினா சரி, கீறி விடுவோம், ஒரு கரைச்சலும் இல்லை. செங்குத்தொன்ன கீறி அதே தூரத்தை மேலே விட்டுருக்கேன். சரிதானே? அவர் தான் கியூ டேஷ் இருப்பார். கியூ டேஷ் இவற்றால் ஒரு சொல்லுங்க, எக்ஸ் ஆல் ஒரு ஒன்று தான், ஒய் ஆல் ஒரு சகவா அவர். இவர் சாக வேண்டாம், அவர் சாக. ரைட், இனி என்ன சொல்லினோம்? ஓபிஆர் கியூ டேஷ் சாய சதுரமாகுமாறு புள்ளி 6 நாள் குறிக்கப்படும் சிக்கல் எண்ணை காண்க. ஓபிஆர் கியூ டேஷ் ஓபிஆர் கியூ டேஷ். இப்போ பார்ப்போம். ஓபி இங்கே ஒரு 6 எடுக்கணும் என்ன? ரைட், என்னடா பிள்ளைகள், இவரும் இவரும் பாருங்க ஒரே கோணத்தில் தான் வரும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதை டீட்டாண்டால் இதுவும் டீட்டா இதுவும் டீட்டா விளங்க, இது ஒரே கோடு தானே. அப்போ இது டீட்டாண்டா இது டீட்டா. இனி இவற்றை ஆடிவியமும் தானே மேலே எடுத்துனாங்க. அப்போ அது டீட்டா. இப்போ ரெண்டு பக்கம் சமகோணத்தில் இருக்கபடியா சாய் சதுரம் கீறி முடிக்கக்குள்ள
மற்ற உச்சி இதெல்லாம் வரணும் அங்காலைஞ்சால் போயிடலாம் ஏன் இவரும் ஒரே நீளம் இவற்ற நீளம் தான் இவற்ற நீளம் இவற்ற நீளம் தான் இவற்ற நீளம் 3 பேரும் ஒரே நீளம் ஒரே கோணம் அப்போ இனி பாருங்கோ இஞ்சாலும் ஒரு சாய்சுரத்தை கீறினால் அந்த சாய்சுரத்தின் மூல விட்டம் இந்த வையச்சே தான் இருக்கணும் அப்போத்தான் இந்த கோணம் சமனாவர் நீங்கள் இப்படி கீறினால் இங்கே பாருங்க இப்படி எடுத்து போட்டு நீங்கள் சாய்சுரத்தை இஞ்சால கீறினீங்கள் என்றால் இது ரெண்டும் டீட்டா என்றால் பிள்ளையல்லோ ஏன் இந்த மூல விட்டம் இதை சமகோணங்களாக பிரிக்கணும் யோசிச்சு பாருங்க சமமாக வராது விளங்கதான் சொல்கிறேன் ஆக மட்ட உச்சி இங்கே தான் வரப்போகிறார் ஆர் அப்போ தான் பிள்ளைகள் டீட்டா அல்ஃபாவும் கூட்டினா 90 டீட்டா அல்ஃபாவும் கூட்டினா 90 இங்கே எப்படி போட்டு விட்டீங்களா இஞ்சாலையும் டீட்டா சக அல்ஃபா இஞ்சாலையும் டீட்டா சக அல்ஃபா ஆனால் இஞ்சால இருக்க டீட்டா சக அல்ஃபா குறைவா இல்லை இருக்குது இஞ்சால இருக்க டீட்டா சக அல்ஃபா கூடவே இல்லை இருக்குது அப்படி இருக்கலாம் இல்லை இதுவும் டீட்டா சக அல்ஃபா அதுவும் டீட்டா சக அல்ஃபாண்டா சமனாக இருக்கும் 90 இருக்கும் அப்போ இப்படித்தான் பெறலாம் ஆறுன்றவர் எங்களை கற்பனை அச்சிலான் இருக்க போறார் இப்போ கேள்வி என்ன ஆறினால் குறிக்கப்படும் சிக்கல் என்னை காண்க இங்க பாப்போம் இதில் அழிச்சு விடுவோம் ரைட் இப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு சாய் சதுரம் என்று இணைகிறோம் அப்போ கியூ டேஷுக்கும் பிக்கும் இருக்கிற சிக்கல் என்னென்ற கூட்டுத்தொகை தான் 6 இருக்கணும் என்ன ரைட் அப்போ பாருங்க பியில குறிக்கிறது 5/2 சக 1/2 ஐ கியூ டேஷில் குறிக்கிறது சாய 5/2 1/2 ஐ சரிதானே இப்போ நாங்கள் எழுதுவோம் பாருங்க ஓபி கியூ டேஷ் ஆர் கியூ டேஷ் சாய் சதுரம் ஆறானது இல்லை இதாரது இவருக்கு என்ன பேர் Z1 என்று வைப்பமே இது Z2 வைப்பமே Z1 சக Z2வை குறிக்கும் ஆக ஆர் குறிக்கிற புள்ளியா இருந்தா Z1 சக Z2 சொன்னா புள்ளி இது ரெண்டையும் கூட்டினீங்கள் என்றால் மெய் இல்லாமல் போகும் ஆக 1/2 ஐயின் 2 மடங்கு இருக்க போகுது அதாவது 2/2 ஐ பாருங்க மெய்க்கூறு மட்டும்தான் வருது இந்த அச்சில் இருந்தால் மெய்க்கூறு மட்டும்தான் வரும் எக்ஸ் இல்லை எக்ஸ் 0 ரைட் பாரால குறிக்கிற சிக்கலன் 2 ஐயை மட்டும்தான் இருக்க போகுது இப்போ இது நான் இதை பி அண்டும் இதை கியூ ஒன்றும் எடுத்து அவர் சொல்லல 2 வர்க்கமூலம் 1 வர்க்கமூலம் பி 1 வர்க்கமூலம் கியூ உண்டவர் என்ன இப்போ ஒரு ஆள் யோசிச்சு பார்ப்போம் இருக்கா வடிவா பாருங்க இதை பி அண்டும் இதை கியூ ஒன்றும் எடுத்திருப்பாரா இருந்தால் அவருக்கு கியூவின் ஆடிபிம்பம் இங்கே வந்திருக்கும் இப்படி கீறியிருப்பார் கியூ டேஷ் அப்போ பி ஓ பி ஆர் இங்கே வந்திருக்கும் அவருக்கு ஆர் இங்கே வந்திருக்கும் வேணா அப்போ அப்படி செய்திருந்தால் அவருக்கு விட வந்திருக்கும் என்னண்டு ஆர் சமன் பாருங்க புள்ளிகள் இதை Q1 எடுத்தால் இதை Pn எடுத்தால் Q டேஷ் கீழே வரும் ஏன்னா இப்படி செங்குத்துக்கு கீழே எடுப்பார் Q டேஷ் அப்புறம் என்ன சொன்னவ சாய் சதுரம் எதுன்னு சொன்னவ OPR Q டேஷ் சாய் சதுரம் ஆகணும் O இங்கே இருக்கு P இங்கே இருக்கு R Q டேஷ் இப்படி வரும் என்றால் அவருக்கு இது சய வர்க்கமூலம் 2i என்று வந்திருக்கும் சரிதான பிள்ளைகள் அவருக்கு R சய என்று வந்திருக்கும் இதில் இப்படி எல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கும் P-ஆல குறிக்கிற சிக்கலன் வேற Q-ஆல குறிக்கிற சிக்கலன் வேற அப்போ Q டேஷ் வேற கூட்டைக்குள்ள சய வர்க்கமூலம் 2i என்று வந்திருக்கும் அதுக்கும் மார்க்ஸ் கிடைச்சிருக்கும் உணங்குதானே ரைட் அப்படி செய்தாலும் மார்க்ஸ் இப்படி செய்தாலும் மார்க்ஸ் இப்போ பாருங்க பிள்ளைகள் சிக்கல் என்ன நாங்கள் எப்படி ஆகன் வெளிப்படத்தை கொண்டு வரது எப்படி அதுக்கு அதை வச்சுக்கணும் இப்போ ஜட்டுக்கு புள்ளி தெரிஞ்சால் ஜட் பாருக்கு புள்ளி எப்படி போடுறது மைனஸ் ஜட்டுக்கு எப்படி போடுறது லம்டா ஜட்டுக்கு எப்படி போடுறது Z1 Z2 2 எப்படி போடுறது
லம்டா Z1 சக மியூ Z2 இன்கள் லம்டா சக மியூ எப்படி குறிக்கிறது? Z1 சக Z2 எப்படி குறிக்கிறது? இது எல்லாத்தையும் பார்த்து இப்போ கணக்குகள் செய்து கொண்டு வாரோம். தொடர்ந்து இன்னும் இதுக்கு மேலே அடுத்ததில் பார்ப்போம்.